ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை, முக்கண்ணியை தொழுவாருக்கு தீங்கு இல்லையே, உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவியே நீர்மலிவேணியன், அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. மிகச் சிறப்பாக நம்முடைய திருமந்திர இணையவழி வகுப்பிலே நாம் இணைந்திருக்கின்றோம். ஆளாள சுந்தரனாக, சோம சுந்தரனாக, கல்யாண சுந்தரனாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதுரை எம்பதியிலே திருமூலருடைய திருமந்திரத்தை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே அனைவருக்கும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்திலே சொல்லி இருப்பதைப் போல அனைத்து பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருட்கருணையை பெறுவதற்காக எடுக்கின்ற ஒரு அற்புதமான முயற்சி இந்த இணைய வழி பயிற்சி வகுப்பு. இணைய வழியாக நம்மை இணைத்திருக்கிறார் நம்முடைய அருமைக்குரிய திரு செந்தில்நாதன் அவர்கள். இந்த குழுவை தொடங்குவதனுடைய நோக்கமே திருமூலருடைய திருமந்திரம் பரவலாக எல்லோரிடத்திலும் சென்று சேர வேண்டும் என்கிற அந்த அடித்தளத்திலே நின்று, பொதுவாக 12 திருமுறைகளிலே 10ஆம் திருமுறையாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமந்திரத்தை அதிக அளவிலே கொண்டு சேர்க்க இயலாத ஒரு நிலை நிலவி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மாற்றுகிற விதத்திலேதான் ஒரு சிறு அகல் விளக்கை நாம் ஏற்றி வைத்திருக்கின்றோம். இந்த அகல் விளக்கு இங்கே உட்கார்ந்திருக்கிற, அமர்ந்திருக்கின்ற, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களும் இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற நிலையிலே மிக அழகாக நம்முடைய திருமூலர் ஒரு அற்புதத்தை தந்திருக்கிறார். எனவே அந்த அடித்தளத்திலே நின்று திருமந்திரம் நமக்கு வாழ்வியலுக்கான ஒரு உன்னதமான நெறிகளை இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல ஐயன் திருமூலரே சொல்லுகிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று சொல்லுகிறார். என்னை இறைவன் நன்றாக படைத்திருக்கின்றார். நம்மையும் அப்படித்தான் இறைவன் அழகாக படைத்திருக்கிறார். நம்முடைய உடம்பு அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அதனினும் அரிது என்று சொல்லுவார்கள். அப்படி நல்ல ஒரு உடம்பை நமக்கு இறைவன் வழங்கி இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த உடம்பு பெற்றதனுடைய பலனை நாம் மற்றவர்களுக்கு எப்படி சொல்ல போகிறோம்? அந்த தளத்திலே நின்றுதான் திருமந்திரத்தை அருளிய திருமூலர் தன்னுடைய அவதார சிறப்பை 77வது பாடலிலே அழகாக சொல்லுகிறார். மாலாங்கனே அங்கு யான் வந்த காரணம், நீலாங்க மேனியன் நேரிழையாளோடு மூலாங்கமாக மொழிந்த திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே. நான் மூலனின் உடலில் புகுந்த காரணத்தை எப்படி அழகாக வெளிப்படுத்துகிறார். மனித வாழ்வின் சித்தாந்தத்தையும் வேத முறைகளையும் கூறுவதோடு இறைவன் என்னை தமிழ் செய்ய அனுப்பியதாகவே பறைசாற்றுகின்றார். அதைத்தான் 81வது பாடலே சொல்லுகிறார், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அப்படி
மூலன் உரை செய்த 3000 தமிழ் என்று சொல்லுகிறார். தமிழ் 3000, முத்தி முடிவிது 3000 என 99, 100 என்கிற 2 பாடல் வழியாக இதை சொல்லுகிறார். இதற்கு வழங்கப்பட்ட பெயர் சதாசிவ ஆகமம், குரு நூல் என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது திருமூலர் மிக அழகாக வடித்து தருகிறார். நமக்கெல்லாம் வாழ்வியலை குறித்த ஒரு போதிய சிந்தனையை திருமந்திரம் வழங்குகிறது. பொதுவாக நாம் சிவபுராணம் படித்திருப்போம். சிவபுராணத்திலே பல்வேறு சிந்தனைகளை நாம் சுவைத்து மகிழ்ந்திருக்கிற காலமெல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட அந்த சிவபுராணம் வெளிப்படுகின்ற அந்த நிலை, அப்படி பார்க்கிற பொழுது அந்த சிவபுராணத்தினுடைய தன்மைகளை எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தருணம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே எல்லாம் வல்ல இறைவன் சிவபுராணம் என்றால் என்ன, அதை தினமும் படிப்பதால் வரக்கூடிய பயன் என்ன என்பதை நாம் ஓரளவிற்கு தெரிந்து வைத்திருக்கிறோம். தில்லையிலே ஆனி மாதம் ஆயில்யம் அன்று சிவபெருமான் அந்தணர் வடிவம் தாங்கி திருநீறு பூசி மாணிக்க வாசகர் தங்கி இருந்த மடத்திற்கு வந்தார் என்று படிக்கிறோம். வந்தவர் மாணிக்க வாசகர் பெருமானிடத்திலே தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் அப்படியே ஓலைச்சுவடிகளில் எழுதி கொள்கிறேன் என்றாராம். மாணிக்க வாசகர் அமர்ந்து இருந்தபடியே 51 பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தின் 658 பாடல்களையும் சொல்ல சொல்ல பெருமான் எழுதி கொண்டாராம். எழுதி கொண்ட திருவாசகம் அடங்கிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் பெருமான் நடராஜர் சன்னதி முன்பு வைத்துவிட்டு மறைந்து விட்டாராம். மறுநாள் ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தன்று ஆலயத்திற்கு வந்த தில்லைவாழ் அந்தணர்கள் எனப்படுகின்ற தீட்சிதர்கள் கூத்த பெருமான் சன்னதியிலே நிறைய ஓலைச்சுவடிகளை கண்டு திகைத்து போனார்களாம். ஓலைச்சுவடியில் அத்தனையும் எடுத்து பார்த்த தீட்சிதர்கள் கடைசி ஓலையிலே மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என திருமுக பாசுரம் என்று சொல்வார்கள், அப்படி ஒரு கையொப்பத்தை இட்டிருந்தாராம். மீண்டும் திகைத்து போய் பெருமான் கருணையை வியந்த அவர்கள் மாணிக்க வாசகர் தங்கி இருந்த இடம் சென்று அவற்றை கூறி அவரை அழைத்து வந்தார்களாம். ஓலைச்சுவடியில் உள்ள ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்து கடைசியில் பெருமானது ஒப்பந்தம் கண்டு பிரமித்தவராய், ஆம் அடியேன் சொல்ல எழுதப்பட்டதுதான் என்று சொல்லி வந்தது பெருமான் தான் என்று நினைத்து உள்ளம் உருகினாராம். அப்படிப்பட்ட அந்த ஓலைச்சுவடியிலே என்ன இருக்கிறது என்பதற்கு பொருள் கூறுமாறு வேண்டுகிறார்கள். உடனே மாணிக்க வாசக பெருமான் புன்னகையோடு நடன கோலத்தில் இருக்கிற நடராஜ பெருமானை காட்டி இந்த பாடல்கள் அனைத்திற்கும் இவர்தான் பொருள் என்று சொன்னாராம். அப்படி மாணிக்க வாசகர் கூறியதும் பெருமான் அருகே ஒரு ஒளி தோன்றியது. அதை நோக்கிய வண்ணம் உள்ளே சென்று மாணிக்க வாசகர் சிவபெருமானோடு இரண்டர கலந்து விட்டார் என்று சொல்வார்கள். அப்படி பார்க்கிற பொழுது ஆனி மாதம் மகம் நட்சத்திரம் மாணிக்க வாசகருடைய குரு பூஜை. இதுல என்ன அப்படி சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், நமச்சிவாய வாழ்க என்கின்ற 5 எழுத்தில் திருவாசகத்தின் முதல் பதிகமான சிவபுராணம் தொடங்குவது. முதல் 6 வரிகள் வாழ்க என்று முடிகிறது. அதை அடுத்த 5 வரிகள் வெல்க என முடிகிறது. அதனை அடுத்த 8 வரிகள் போற்றி என முடிகிறது. இப்படி 6, 5, 8 என அமைந்திருப்பது திருவாசகத்தின் 658 பாடல்களை குறிக்கிறது என்று சொல்வார்கள். சிவபுராணத்தினுடைய 32வது வரியிலே மெய்யே உன் பொன்னொடிகள், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்று சொல்லி இருப்பார். இது மாணிக்க வாசக பெருமார் சூட்சுமமாக அந்த 32 வயதிலே முக்தி அடைந்ததை சொல்வதாக சொல்லுவார்கள். 18வது வரியிலே அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக வைத்திருப்பார். ரமண மகரிஷி அவர்கள் திருவண்ணாமலையிலே இருந்த பொழுது தாயார் உடல் நலமின்றி இருந்த கடைசி நாளிலே அன்னை அருகே அமர்ந்து திருவாசகம் படித்தாராம். அன்று இரவு அவரது அன்னை முக்தி அடைந்தார்.
இதுபோல மகா பெரியவாளிடத்திலே குழந்தை இல்லாத தம்பதிகள் சென்று குறையை சொன்ன பொழுது மகா பெரியவா திருவாசக புத்தகத்தை கொடுத்து ஒரு பதிகத்தை தினமும் படிக்க சொல்லி இருக்கிறார். இப்படி சிவபுராணத்தினுடைய மேன்மையை நாம் முதலிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என சுவை நிறைந்த திருவாசகத்தின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதிலே சொன்ன ஒரு வரி, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் என்று சொல்லுவார். அப்படி இந்த திருமூலருடைய திருமந்திரம் தமிழர்களுடைய கண்களுக்கு படாமல் போனது ஏனோ என்கிற ஒரு கேள்வி அடிக்கடி நான் கேட்பது உண்டு. உடனே அன்பர்கள் சொல்லுவார்கள், இந்த திருமந்திரத்தை படிக்க பக்குவம் வேண்டும் என்று சொல்வார்கள். புரியாத பகுதிகள் நிறைய இருக்கிறது, எனவே புரிய வைக்க ஒரு குரு தேவைப்படுகிறார் என்று சொல்லுவார்கள். இதற்கெல்லாம் மெனக்கெட ஆழ்ந்த ஆன்மீக தத்துவம் படிக்க ஆர்வம், பொறுமை, முயற்சி இதெல்லாம் தேவை என்று சொல்பவர்களை நான் பார்த்திருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, பதஞ்சலி சூத்திரத்தை தமிழில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று கூட சொல்வார்கள் உண்டு. அப்படி பார்க்கிற பொழுது திருமந்திரம் சைவர்களால் போற்றி கொண்டாடப்படுகின்ற சாத்திரம் மற்றும் தோத்திர நூல்கள் என்று சொல்வார்கள். எப்படி ஒவ்வொரு மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு புனித நூல் இருக்கிறதோ அதுபோல இந்து சமயத்திலே பல புனித நூல்கள் இருக்கிறதுனாலே எதை படிப்பது எதை விடுப்பது என்கிற குழப்பம் எல்லோரிடத்திலும் உண்டு. இறை நூல்கள் புகழ் நூல் எனவும் பொருள் நூல் எனவும் 2 வகைப்படுகிறது. நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். புகழ் நூல்களை தோத்திரங்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்வார்கள். பொருள் நூல்களை சாஸ்திரங்கள் என்று சொல்வார்கள். நம்முடைய சைவ பெருமக்களுக்கு 12 திருமறைகளிலே இருக்கிற தேவாரம், திருவாசகம், அதோடு கூட திருமந்திரம் பூஜையிலே வைத்து போற்றி துதிக்கப்படுகின்ற புனித நூல். நம்முடைய எத்தனை பேர் இல்லத்திலே திருமந்திரம் இருக்கிறது என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். திருவாசகம் வைத்திருக்கிறோம், தேவாரம் வைத்திருக்கிறோம். திருமந்திரத்தையும் நம்முடைய பூஜை அறையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். திருமந்திரம், தோத்திரம், சாத்திரம் என்று சொல்லப்படுகின்ற 2ஐயும் உள்ளடக்கிய நூல் என்று சைவ திருமுறையாளர்கள் சொல்லுகிறார்கள். சைவ சித்தாந்தம் பேசுகின்ற முதல் ஆகம நூலாகிய திருமந்திரத்தை பயில்வதால் என்ன நமக்கு கிடைக்கிறது? முதலிலே மனம் செம்மையாகிறது. பெருமக்களே, இந்த நிகழ்வுகளை இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மனம் செம்மையாகும். இது ஒரு அனுபவ ஞான திருநூல் என்று சொல்லுவார்கள். திருமந்திர நூல் ஆசிரியரான திருமூலருடைய பட்டு அறிவிலே, அனுபவ அறிவிலே விளைந்ததால் அனுபவ ஞான திருநூல் என்கிற பெருமை பெற்றிருக்கிறது. இந்த நூலை படிப்பதற்கு முன்பாக இதுல என்ன அமைந்திருக்கிறது? 9 தந்திரங்கள், 4 வரிகளால் தொடுக்கப்பட்டிருக்கிற, யாக்கப்பட்டிருக்கிற 3000 பாடல்கள். சில இடங்களிலே பாட பேத வேறுபாடுகள் உண்டு. 3047 என்று சொல்வார்கள். இன்றைக்கு நிரஞ்சனா அவர்கள் 5 கரத்தினை யானை முகத்தினை என்கிற ஒரு பாடலோடு இந்த வகுப்பை நாம் தொடங்கி இருக்கிறோம். இந்த 5 கரத்தினை யானை முகத்தினை என்பது திருமந்திரத்தினுடைய முதல் பாடல் என்று சொல்லுவார்கள். ஆனால் அது இடைச்செருகல் பாடல் என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அது கணபதி வணக்கம். ஆனால் திருமந்திரத்திலே ஒன்றவன் தானே என்றுதான் பாடல் துவங்குகிறது. எனவே 5 கரத்தினை யானை முகத்தினை திருமூலருடைய திருமந்திரம் என்று யாராவது சொன்னால், இல்லையப்பா, அது பிற்காலத்திலே விநாயகர் வணக்கம் வந்த பிறகு செருகப்பட்ட ஒரு இடைச்செருகல் பாடல் என்பதை நீங்கள் சொல்லிவிட வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் என்று உலகளாவிய உயர் சிந்தனை கொண்ட நூல் நம்முடைய நூல் திருமூலருடைய திருமந்திரம். 9 தந்திரங்களிலே முதல் 4 தந்திரங்களும் அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4 வகை பொருளை விளக்குவதாக அமைந்திருக்கிறது.
5 முதல் 9ஆம் தந்திரம் ஈராக உள்ள 5 தந்திரங்களும் முறையே பேரு, பேற்று வழி, வழிபாடு, வழிபாட்டு உறுதி, வாழ்வு என்கிற தொகுப்பிலே அடக்கி பார்க்கலாம். எனவே இது 5 எழுத்தின் விரிவாக்கம், நமச்சிவாய என்கிற விரிவான ஆகமமாகும். செந்தமிழின் வைப்பாம் திருமூலர் மந்திர நூல் முந்துமறை 5 எழுத்தின் முற்றுமுறை தந்த தமிழ் ஆகமமாம் பேரு வழி அவ்வழிபாடாம் உறுதி போகம் சிவய சிவ போற்று என்று சொல்வார்கள். 5 எழுத்தின் முற்றுமுறை, 5 எழுத்தின் குறிக்கோளை விளக்குவதுதான் ஆகமம். மறை என்றால் வேதம், முறை என்றால் ஆகமம். எனவே முற்றும் முறையாக சொல்லப்பட்ட ஒரு ஆகமம். அப்படிப்பட்ட திருமந்திரமானது மக்களை மாந்தர் என்றும் அழைக்கலாம். மாந்துதல் என்றால் உட்கொள்ளுதல், 5 நுகர்வுகளும் உட்கொள்ளுதல் தான். அந்த முறையிலே பார்த்தால் உயிர்கள் அனைத்தும் மாந்தர் என்கிற பெயருக்கு உரியதாக வருகிறது. எனவே இந்த 5 மாந்தல் அனைத்துயிருக்கும் ஆம் பொது, செம்புலனால் மாந்தல் சிறப்பாமால் இப்பரி மக்கட்கே மாந்துணர்வு மாந்திரமே மந்திரமாம் தக்க பொருள் மந்திரத்தால் சாற்றி என்று சொல்வார்கள். அப்படி தொல்காப்பியர் ஒருபடி மேலாக சென்று நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்று சொல்வார். அப்படி வேதங்களை சாறு விழிந்து தமிழ் ஆகமமாக தந்திருப்பதுதான் திருமந்திரம் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பாடல் செய்யுள் வடிவில் இருப்பதனாலே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்ல இயலாதது நடைமுறையில் இருக்கின்ற இடர்பாடு என்றுதான் கருத தோன்றுகிறது. ஆனால் பாடல்களை மனப்பாடம் செய்து மனதிலே பதித்து கொண்டால் பாடலின் பொருள் உங்களுக்கு அழகாக புலப்பட்டு விடும். மந்திரத்தினுடைய ஆற்றல் வெளிப்படும். திருமந்திரம் படிப்பதால் மாத்திரம் நன்மைகள் கிடைத்துவிடும் என்று இல்லை பெருமக்களே. அதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த தன்மைகளை புரிந்து கொண்டு வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்தினால் மாத்திரம்தான் நன்மைகள் விளையும் என்று சொல்லுகிறார். மிக அழகாக சொல்லுகிற பொழுது யாக்கை நிலையாமையை உணர்த்துகிறார். நான் எனது என்கிற அகங்காரத்தை நீக்குவதை உணர்த்துகிறார். யாக்கையை கொள்வது செயற்கரிய செய்வதற்கே என்கிற அந்த நிலையெல்லாம் மாற்றி சாதாரண மனிதர்களும் புரிந்து கொள்ள முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஞான சுரங்கம். அதை சொல்லுகிற பொழுது சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம் என்று சொல்வார்கள். இந்த திருமந்திரத்திலே அது இருக்கிறதா என்று சொன்னால், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் என்று சொல்லுவார். தான் அதை பற்ற பற்ற தலைப்பட்ட என்று சொல்லுவார். அப்படி மறைப்பொருள் சாலோக்கியம், உணர்வுறு மந்திரம் சாமீபியம், அதை பற்றுகிற பொழுது சாரூபியம், நான் என்கிற நிலை மாறுகிற பொழுது சாயுச்சியம். இப்படி திருமூலரை நாம் கூவி விற்கிற பண்டமாக பார்க்க கூடாது. அது விளம்பரம் செய்யப்பட வேண்டிய பொருளும் அல்ல. கைலாச யாத்திரையை யாரும் அதிகமான நபர்கள் மேற்கொள்வது இல்லை. ஆனால் கைலாயமலையினுடைய புனிதத்திற்கு எந்த குறைவாவது வந்திருக்கிறதா? இல்லை. கைலாயத்தை காண இயலாதவர்கள் கிடைத்திருக்கிற காட்சியை தவற விட்டவர்கள் என்று சொல்வார். அப்படி திருமந்திரம் அதை படிக்காதவர்கள் வாழ்க்கையிலே தவற விட்டவர்களாக போய்விடுவார்கள். எனவே திருமந்திரம் நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல முற்றுணர்ந்த யோகியாய் ஞானியாய் இறை அனுபவம் கைவரப்பட்ட நிலையிலே அவர் பகிர்ந்து கொண்ட அனுபவ தொகுப்பு தான். இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எல்லோரும் புத்தக கடைகளே சென்று விலை கொடுத்து திருமந்திர புத்தகத்தை வாங்கி விடலாம். வீடுகளிலே காட்சி பொருளாய் அடுக்கி வைத்து விடலாம். ஆனால் திருமந்திரத்திலே ஆழங்கால் பட்டு
திளைத்த பெருமக்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ராமநாத பிள்ளை, சிவயோகி ரத்ன சபாபதி பிள்ளை, ரத்ன சபாபதி, முன்னாள் தலைமைச் செயலாளர் டி.வி. வெங்கட்ராமன், தர்மை ஆதீன புலவர் தண்டபாணி தேசிகர், ராமநாத பிள்ளை, இந்த இருவர் எழுதிய உரை நூல்கள் திருமந்திர ஆர்வலர்களிடத்திலே சிறப்பாக போற்றப்படுகிறது. ஆனால் ரொம்ப எளிமையான உரை வேண்டும் என்று சொன்னால், நான் சொன்னதை போல பழனியப்பா பிரதர்ஸ் சார்பாக ஜி வரதராஜன் அவர்கள் எழுதிய திருமூலருடைய அந்த திருமந்திர தெளிவுரை 3 தொகுதியாக வைத்திருக்கிறார்கள். அது ரொம்ப எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நூலாக விளங்கி கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையிலே திருமந்திரத்தை நாம் அழகாக படிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த இணைய வழி வகுப்பை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த நிலையிலே இந்த உடல் சார்ந்த விஷயங்கள், உள்ளம் சார்ந்த விஷயங்கள், அதை சொல்லுகிற பொழுது உடம்பினுக்கு உள்ளே உருபொருள் கண்டேன் என்று சொல்லுவார். உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான். இந்த உடம்புதான் கோயில். என்னுடைய முனைவர்பட்ட ஆய்வே அதை குறித்து தான் இருக்கிறது. திருமந்திர மொழி அமைப்பும் கருத்து புலப்பாட்டு திறனும் என்கிற என்னுடைய ஆய்வு ஏட்டிலே உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்கிற அந்த சிந்தனையை அதிகமாக நான் ஆய்வு செய்திருக்கிறேன். இந்த உடம்பிற்குள்ளே உரு பொருள் கண்டேன் என்று சொல்லுகிறேன். நமக்குள்ளேதான் எல்லாம் இருக்கிறது. இதை உணர்ந்தால்தான் திருமந்திர வகுப்பிலே நாம் அமர முடியும். இல்லை என்றால் திருமந்திர வகுப்பு மற்ற வகுப்புகளைப் போல நமக்கு ஒரு சோம்பலை கொடுத்து விடும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அருமையான வாழ்வியல் சித்தாந்தங்களை உள்ளடக்கியது. சொல்லுகிற பொழுது தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என்று சொல்லுகிறார். தன்னை ஒருவன் எப்பொழுது அறிகிறானோ அவனை வழிநடத்த ஒரு தலைவன் தேவையில்லை. தன்னை அறிவான் தலைவனும் ஆகலாம் என்று சொல்லுகிறார். முதல்ல நம்மை நாம் உணர வேண்டும். நாம் எந்த இடத்திலே நிற்கிறோம்? ஏத்தான் கணியன் பூங்குன்றன் அழகாக சொல்லுவார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்லுவார். முதலிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவிலேதான் ஞானம் என்பது பிறக்க முடியும். அப்படி பார்க்கிற பொழுது தெளிவு சிந்தனை. அப்ப சொல்லுகிற பொழுது தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று சொல்லுகின்றார். தெளிவு குருவினுடைய திருமேனி. குருமுகமாக சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே குருமுகமாக ஒருமுகப்படுத்த வேண்டும். நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த வேண்டும். அப்படி ஒருமுகப்படுத்துகிற பொழுதுதான் நம்மால் அந்த சிந்தனையில இருந்து சிந்திக்க முடியும். சொல்லுகிற பொழுதே உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன். நான் சொல்ற பாடல் எண்களை மாத்திரம் குறித்து வைத்து அடுத்து அந்த பாடலுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். திருமந்திரம் 725 ஒரு தாளை எடுத்துக்கொண்டு சொல்லுகிற பாடலை நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு பிறகு அதை உள் சென்று பார்க்கலாம். உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன். உடம்பினுக்கு உள்ளே உரு பொருள் கண்டேன். உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இதுல என்ன பெரிய நெருக்கடி வந்து விட போகிறது நமக்கு? உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன். எவ்வளவு எளிமையான பாட்டு பாரு. இந்த உடம்ப நம்ம சரியா பேணி பாதுகாக்கிறோமான்னா கிடையாது. என்னெல்லாம் சாப்பிடுறோம். காலையில எந்திரிச்சா வெண்பொங்கல் வச்சா அப்படியே ஒரு வடை கேக்குது நம்ம உடம்பு. நல்ல நெய் பொங்கல் சாப்பிட்டுட்டு ஒரு வடையை சாப்பிட்டாச்சுன்னா எவ்வளவு சிறப்பா இருக்கு. பொங்கல்ல என்னெல்லாம் சேர்க்கிறோம்? மிளகு சேர்க்கிறோம், சீரகம் சேர்க்கிறோம், முந்திரி பருப்பு. இப்படி பொங்கல், அந்த பொங்கலை சாப்பிடணும்னா அவ்வளவு சுவையா இருக்கு. அதுக்கு ஒரு இணைப்புக்கு ஒரு சாம்பார், ஒரு வடை, அது மெதுவடையா இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப எப்படி சாப்பிடுறோம்? அதோட நிக்கிறோமா? மதியம் அடுத்து
1 மணிக்கெல்லாம் வயிறு கப கப கபங்குது, பசி எடுத்துருது. மதியம் கொஞ்சம் அள்ளி போடு, உள்ள எல்லாத்தையும் என்னென்ன இருக்கு அள்ளி போடு. மாலை நேரம் ஒரு சிற்றுண்டி, அதுவே பல வீடுகள்ல பேருண்டியா இருக்கும். வீட்டுல பஜ்ஜி, நல்ல வாழைக்காய் பஜ்ஜி போட்டாங்கன்னா 10 பஜ்ஜியாவது உள்ள இறங்கும். இறங்குனா என்ன ஆகும் இந்த உடம்பு? யோசிக்கிறோமா? அதுவும் மதுரையில பாத்தீங்கன்னா அங்கங்க கடைகள்ல சாயந்தரம் பாத்தீங்கன்னா ஒரு செய்தித்தாள் பேப்பர்ல கொடுப்பார், கருப்பு மை இருக்கும். அதுல அந்த பஜ்ஜிய வச்சு நம்ம ஆட்கள் சுவைச்சு சாப்பிடுற அழகு இருக்கு பாருங்க. அந்த பிரிண்டிங் இங்கெல்லாம் உள்ள போயிடாதா? அதெல்லாம் கவலை இல்லை. பஜ்ஜி சுவையா இருக்கு, உளுந்த வடை சுவையா இருக்கு. நம்ம யாரும் கடையில போய் இலையில வச்சு கொடுங்கன்னு கேட்கறது இல்லை. இப்ப வேற ஒரு தாள்ல வேற வச்சு கொடுக்குறாங்க. எல்லா கடைகள்லயும் பெரும்பாலும் செய்தித்தாள் பேப்பர் தான், அதைத்தான் கொடுக்குறாங்க. சில கடைகள் கொஞ்சம் வேறு விதமாக அலுமினியம் கோட்டட் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல வச்சு கொடுக்குறாங்க. அது எதுல சாப்பிடணும்னா வாழை இலையில வச்சுதான் சாப்பிடணும். அந்த வாழைக்காய் பஜ்ஜி அப்படி இந்த உணவு நேரத்துக்கு நம்ம கரெக்டா எடுத்துக்கிறோம். இரவு விட்டு வைக்கிறோமா? என்னைக்காவது ஒரு 4 சப்பாத்தி, அதுக்கு ஒரு குருமா. அப்ப வீட்டுல பாருங்க, காலையில இருந்து வீட்டுல இருக்கக்கூடிய இல்லத்தரசி அடுப்பாங்கரையில தான் நிக்கிறாங்க. என்ன காரணம்? சுவையா எல்லாருக்கும் உணவு செஞ்சு கொடுக்கணும். அதுலயே அவங்க வாழ்க்கை ஓடிடும் பொழுது. அப்படி இந்த உடம்ப போட்டு 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 ஒரு பெரிய ஹோல்சேல் சாக்கடையா மாத்திட்டு அந்த உடம்பு. இந்த உடம்புல ஒரு பலசரக்கடையே இருக்குங்கிறாங்க. யாரையாவது பார்த்தா என்ன கேட்கிறோம்? உங்களுக்கு எவ்வளவு, உங்களுக்கு எவ்வளவு, என்னது சொத்து பத்தா? கிடையாது. சுகர் எவ்வளவு, பிபி எவ்வளவு, இதுதான் இன்னைக்கு கேள்வியாக இருக்கிறது. இந்த உடம்பு, அதனாலதான் இந்த உடம்ப சொல்றாரு, இந்த உடம்ப நான் படாத பாடுபடுத்தி கெடுத்து வச்சிருக்கிறேன். இது என்ன உடம்பு? இன்னும் சில பேர் வேதாந்தம் எல்லாம் பேசுவாங்க. மண்ணு தின்ன போற உடம்பு, எனக்கா இருக்கிறத தின்னுட்டு போவோம். ஒரு இலக்கார் அந்த உடம்பு மேல. அதனாலதான் சொன்னாரு, உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன். அவர் தன்னை குறித்து தான் சொல்றாரு, அனுபவத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மனித குலம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக திருமூலர் எழுதி வச்சுட்டு போயிட்டார். உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தோம்னு வச்சுக்கிறணும். நம்ம எல்லாம் இந்த உடம்பை பத்தி என்னைக்காவது கவலைப்பட்டு இருக்கிறோமா? கிடையவே கிடையாது. என்ன கொடுத்தாலும் சில பேர் உள்ள இறக்கிக்கிட்டே இருப்பான். இன்புட்டு தான் போகும், அவுட்புட் என்ன ஆச்சுன்னு கேட்கப்படாது. அப்படி இன்புட்டா போய்கிட்டு இருக்கும். அப்பதான் சொல்றாரு, உடம்பினுக்கு உள்ளே உரு பொருள் கண்டேன். எப்பா, இந்த உடம்புக்குள்ள நான் உன்னை பார்த்துட்டேன். இந்த உடம்புக்குள்ளதான் உத்தமன் கோயில் கொண்டிருக்கிறான். கடவுளை தேடி அங்கங்க அலையாத, திருமந்திரம் சொல்லுகிறது. கடவுளை தேடி இங்க அங்கு ஓடிக்கிட்டே இருக்கிறான் மனுஷன். உடம்பிற்கு உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இந்த மனித குலத்திற்கு திருமூலர் சொல்லுகிறார், இந்த கோயில் யார்? இந்த உடம்பாகிய கோயில். அதுக்குள்ள யார் இருக்கிறா? உத்தமன் இருக்கிறான், உரியவன் இருக்கிறான். அது எந்த கடவுளும் கிடையாது. நம்ம கேட்கலாம், உள்ள சிவன் இருக்கிறானா, பெருமாள் இருக்கிறாரா, யார் இருக்கிறார்? அவர் அப்படிலாம் சொல்லல, உத்தமன் சொல்லிட்டார். உத்தமன் கோயில் கொண்டிருக்கிறார். ரொம்ப அழகா சொல்ற. அப்ப இந்த உலகத்துல ஒரு 15 விஷயத்தை நமக்கு கொடுக்கிறாரு. 3000 பாட்டு இருக்கு, ஏன் இன்னைக்கு 15 விஷயம் நான் எடுக்கிறேன்? ஏன்னா திருமூலருடைய திருமந்திரம் முதல் பாட்டுல இருந்து வரிசையா நம்ம வகுப்புல, நேர்முக வகுப்புல, நேரடி வகுப்புல நம்ம ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டு வந்தாலும் இணைய வழியில கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. ஒவ்வொரு பாடலுமே இன்றைக்கு வலிமை பொருந்தியதாக இருக்கிறது. அதை நம்ம பார்க்கிறோம். 1887 தான் அச்சு வடிவம் பெற்றது திருமந்திரம். 17 பதிப்புக்கு வந்திருக்குது.
பாடல்கள் 3000 அப்படிங்கறத அவரே சொல்லிட்டாரு. ஆனா சில பதிப்புல 3083, 3047, 3048 இதெல்லாம் இருந்தாலும் அது இடையிடையில அவன் போறப்ப ஒரு 5 பாட்டா சேர்த்து விட்டு போயிட்டாங்க. திருமூலர் சொல்லுகிறார், நான் கைலை மலையிலே நந்தியம்பெருமானிடத்திலே உபதேசம் பெற்றேன். அப்போது என்னோடு உபதேசம் பெற்றவர்கள் சிவயோக சித்தர், பதஞ்சலி, வியாக்கிரபாதர். இதை குறிப்பிடுறார். அப்ப திருமந்திரத்தை நல்ல ஆராய்ச்சி செஞ்சு டாக்டர் சுப அண்ணாமலை அவர்கள் திருமந்திரம் என வழங்கும் சதாசிவ ஆகமம் அப்படின்னு சொல்றாரு. பழமையான சுவடியில எல்லாம் அந்த பெயர் தான் இருக்குது. அப்ப திருமந்திரத்துல என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, சைவ சித்தாந்த மாத்திரம் பேசல. சைவ சித்தாந்தம் நிறைய நம்ம வகுப்புகள்லாம் நடக்குது. சைவ சித்தாந்த நூல்கள் அப்படின்னு நிறைய இருக்கிறது. சைவ சித்தாந்தம் என்ன உணர்த்துகிறது? சரியை, கிரியை, யோகம், ஞானம், பதி, பசு, பாசம், இந்த 3 தான். ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மலங்களை மனிதன் வேற அறுக்க வேண்டும் என்பதை பேசுகிறார். திருமந்திரம் ஒருபடி மேலாக சென்று சைவ சித்தாந்த கொள்கைகளை மாத்திரம் விளக்குவதாக இல்லை. அதற்கு மேலாக நம்ம பார்க்கிற சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை சிவஞான போதம்னு சொல்றோம். அது எப்பேற்பட்ட காலகட்டத்தில் இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். இவர் அதை மாத்திரம் சொல்லல, கோயில் நடைமுறைகளை சொல்ற, ஆகம நெறிகளை தொகுத்து கூறுகிற. பல பேருக்கு ஆகமம்னா என்னன்னே தெரியறது இல்லை. இன்னைக்கு சிவ ஆகமங்கள் இருக்கிறது, வைணவ ஆகமங்கள் இருக்கிறது. ஆகமம்னா என்னன்னே தெரியாது சில பேருக்கு. அப்ப திருமூலருடைய மந்திர ரகசியம் என்ன? 60,000 1,00,000 கொடுத்து செல்போன் வாங்குறோம், வேலை செய்ய மாட்டேங்குது. எல்லாம் இருக்கு, சிம் கார்டு இருக்குது, வேலை செய்யல. எப்ப வேலை செய்யும்? டவர் கிடைச்சாதான் வேலை செய்யும். சமிக்கை இல்லைன்னா வேலை செய்யுமா? சரி, சமிக்கையும் கிடைச்சிருச்சு, அந்த அலைபேசியை ஒழுங்கா இயக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க, அது அலங்கார பொருளா மாறி. அப்ப திருமந்திரம் என்பது கையில பேசுற அலைபேசி கிடையாது. அதை தாண்டி ஒரு வித்தியாசமான ஒன்று. அதனாலதான் சொல்லுகிற பொழுதே சொல்லுகிறார், ஒவ்வொன்றையும் அரிய எளிய கருத்துக்களை சொல்வதோடு மட்டுமல்லாமல் என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்க. தன்னை அறிதல் சொல்றாரு, அறம் சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை முறைய சொல்றாரு, நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோங்கிறது சொல்றாரு, தன்னலமற்ற அன்பு சொல்றாரு, பிறருக்கு உதவுவதுதான் வாழ்வின் தவம்னு சொல்றாரு, உணர்ச்சி நிலையில இயங்காம அறிவு நிலையில இயங்குங்கப்பா அப்படின்னு சொல்றாரு, உடன் வாழுகின்ற மனிதர்களோடு ஐக்கியமாகி போப்பா, தன்னம்பிக்கை சிந்தனையோட இருப்பா, எதையும் தாங்கும் மன வலிமையை வச்சுக்கப்பா, மனசை பண்படுத்திக்கப்பா. இன்னைக்கு நம்ம சொல்றோம் பாருங்க, யாரை பார்த்தாலும் எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஒரே ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். சாப்ட்வேர் கம்பெனியில வேலை பார்க்கிறாங்க இளைஞர்கள், அவனுக்கு போய் சேர வேண்டிய விஷயம். இணைய வழியில உட்கார்ந்துக்கிட்டு தினசரி வேலை பார்க்கிறாங்க. அவங்க பூரா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ், எங்களால அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளிவர முடியல, அதனால தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுகிறாங்க. வீக்கெண்ட் தமாக்காங்கிறாங்க. வீக்கெண்ட் தமாக்கான்னா என்ன? சனி ஞாயிறுகளிலே அவர்கள் இது போன்ற ஒரு சிந்தனைகளை, அவர்கள் தவறான எண்ணத்தை விதைக்கிறார்கள். உடம்ப பராமரிக்கிறது இல்லை, சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லை,
6 ஆதாரங்களை சக்தி இணைப்புகளாக இருக்கணும். உயிர் மற்றும் சக்தி இணைப்புகளை பற்றி திருமந்திரம் பேசுது. உடம்புல இருக்கக்கூடிய என்டோ சொல்றோம் பாருங்க, நாளமில்லா சுரப்பி, நாளம் உள்ள சுரப்பி, என்டோக்ரைன் கிளான்ஸ் என்று சொல்லுகிறோம். அந்த சுரப்பிகள் எப்படி வேலை செய்கிறது, சுரப்பிகளினுடைய இயக்கங்கள் நாளமில்லா சுரப்பின்னு சொல்றோம். 96 தத்துவங்கள் திருமந்திரத்திலே சொல்லப்படுகிறது. அட்டாங்க யோகம், அட்டமா சித்தி, தியானம், ஆயுளை நீட்டிக்கின்ற மூச்சு பயிற்சி, ஜீவாத்மாவை அறிவது, இது எல்லாமே திருமூலர் காட்டுகின்ற திருமந்திரத்திலே இருக்கிறது. உலக வாழ்வியலுக்கும் இறையியலுக்கும் அடிப்படை என்ன? தனி மனித ஒழுக்கங்களாகிய அகம் சார்ந்த பண்புகள். அதைத்தான் சொல்லுகிறது. நமக்கு அன்பு நெறியை காட்டுகிறது. அப்படி தன்னைத்தான் உணர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. தன்னை உணரக்கூடிய ஒரு நிலை, அதத்தான் திருமந்திரம். இன்னைக்கு நம்ம நவீனம் என்கிற பெயர்ல இயற்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய கேள்வி கேட்கிறாங்க. பிறப்பின் ரகசியம் என்ன, இறப்பின் ரகசியம் என்ன, இது போன்ற பகுத்தறிவு கேள்விகள் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. மெய்ஞானம் பெற்று வீடு பேர் அடையக்கூடிய வழியத்தான் திருமூலர் காட்டுது. இதை சாப்பிட்டா எனக்கு மரணமே வராதான்னு கேட்கக்கூடாது. பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், அதுல கருத்து வேறுபாடே கிடையாது. அப்ப திருமந்திரத்தை சொல்லுகிற பொழுது இந்த மண்ணுலகத்திற்கு வேண்டிய ஒரு பெரிய வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது. அதை நம்ம ரொம்ப ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிறோம். இந்த மண்ணுலகத்துல நமக்கு வேண்டிய வரப்பிரசாதம். அப்ப எப்பேற்பட்ட ஒரு சிந்தனை, மனித உடம்பை குறித்து எழுந்த இயற்கையான எண்ணங்கள். இன்னைக்கு அறிவுலகம் என்னென்னமோ சொல்லுகிறது. வேட்டையாடி வந்த மனிதன் அதிலிருந்து முன்னேறி இருக்கிறார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். வான மண்டலத்துல மேகம் கருக்கூடுவதல்னு சொல்லுவாங்க, கர்ப்போட்ட நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. வான மண்டலம் இத்தனை நாள் கரு கொண்டிருக்கிறது, இத்தனாவது நாள் மழை பெய்யும்னு ஒற்றுமையை சொன்னாங்க. பெண்களின் கருவுறும் தன்மையோடு இயற்கையை இணைத்து ஒற்றுமைப்படுத்தினாங்க. அதனாலதான் வேளாண்மை மந்திரங்கள் உருவாச்சுன்னாங்க. அந்த மந்திரங்கள் உடல் உழைப்பு சார்ந்த நடவடிக்கைகளுக்கு ஊக்குவித்தது. பெண் கருவுற்று குழந்தை பெறும் தன்மையோடு பூமியின் தானிய உற்பத்தி செயலை ஒப்பிட்டதுதான் கருத்தியல் வளர்ச்சின்னு சொன்னார். எல்லாமே அண்டத்தில் உள்ளது பிண்டம் என்று சொல்லுகிறோம். பேர் அண்டத்தின் முன் மாதிரி என்கிற கோட்பாடை கொண்டு வந்தார். காலங்காலமாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பெண் குழந்தைகளை தொடர்ந்து பெற்றெடுக்கிறாள் என்று சொன்னால் அது பெண்ணின் குற்றம் என்றுதான் சமூகம் பெண்ணை குற்றவாளி கூண்டிற்குள்ளே ஏற்றி ஏற்றி வைத்தது. ஆனால் திருமந்திரத்தை படித்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த அறியாமையிலிருந்து வெளியே வந்திருப்பார்கள். திருமந்திரம் அடித்து சொல்லுகிறது, ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் XXXY குரோமோசோம்கள் இருக்கிறது. 23 ஜோடி குரோமோசோம்கள் சொல்லுகிறோம். 22 ஜோடி குரோமோசோம்கள் அனைவருக்கும் பொதுவான ஒன்று. 23வது பால் குரோமோசோம்கள், செக்சுவல் குரோமோசோம்கள் என்று சொல்வார்கள். அது XXXY என்ற ஆணிடத்திலே இருக்கும், பெண்ணிடத்திலே XXXX ஆகத்தான் இருக்கும். ஆணிடமிருந்து கிளம்புகிற அந்த விந்து அணு XX ஆக இருந்தால் பெண்ணோடு சேருகிற பொழுது பெண் குழந்தை பிறக்கும். ஆணினுடைய அணுவிலே XY செல்லுகிற பொழுது பெண்ணினுடைய கருவிலே போகிறது, ஆணாக மாறுகிறது. இதை சொன்னவர் திருமூலர். அதனாலதான் ஆண் பாதி பெண் பாதி நின்றானவன். சிவனை பாதி பெண்ணாக காட்டுகின்ற அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தை அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, உணர்வின் இருப்பிடம் தான் மூளை என்பதை அறிந்தார்கள். இந்த உணர்வினுடைய இருப்பிடம் எது? மூளை.
இந்த உளவியல் உண்மைகளை திருமந்திரம் அழகாக நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே திருமூலருடைய அந்த திருமந்திரத்தை நாம் தொடர்ந்து உள்வாங்க வேண்டிய ஒரு கட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது என்பதைத்தான் அந்த மெய் சக்தி, உண்மை சக்தி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த நிலையிலே அண்டம் பிண்டம் அந்த பயிற்சிகளை அற்புதமாக தந்திரம் சொல்லி இருக்கிறது. இந்த பயிற்சிகளிலே ஈடுபட்டு வெற்றி பெற்றவர்களே சித்தர்கள் என்று சொன்னார். இந்த சித்தர்கள் வானில் பறப்பார்கள், நீரில் நடப்பார்கள், நெருப்பில் புகுவார்கள். இப்படி 64 கலைகளிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார். அதிலே சோதிடம், மருத்துவம், மந்திரம், யோகம் இது எல்லாம் உண்டு. அந்த சித்தர்கள் நெறி தந்திர பயிற்சிகளின் வழி அறியாத உடலை பெறுவதுதான் சித்தர்களுடைய உச்சகட்ட நோக்கம். இது பண்ணா அது நடக்குமா, அது பண்ணா இது நடக்குமா, எது பண்ணாலும் எதுவும் நடக்காது. அழியாத உடலை பெற வேண்டும். உடலை பற்றிய உண்மைகளை அறிகிற பொழுது அமைதி கிடைக்கும். அனைத்து விதமான பயிற்சிகளுக்கும் இந்த உடம்புதான் அடித்தளம். உடல் நலம் இன்றி எந்தவித சாதனைகளும் நிகழ வாய்ப்பு இல்லை. அதனாலதான் சித்தர்கள் உடலை பேணுவதிலே அக்கறை. இந்த உடம்புக்குள்ளேயே நதி இருக்கிறது, புனித இடங்கள் இருக்கிறது, சூரியன் முதலான கோள்கள் இருக்கிறது. இந்த பூமியிலே வழிபடத்தக்க ஆனந்தமான ஒரு இடம் என்ன தெரியுமா? மனித உடம்பை தவிர வேறு எதுவும் இல்லை என்பது சித்தர்களின் முடிவு. அதுவே திருமூலரின் முடிவு. அதனாலதான் உடல் நலத்தோடு வாழ தேவையான வழிகளையும், நோயுற்ற உடலிலிருந்து நோயினை நீக்குவதற்கான முறைகளையும் கண்டுபிடிச்சாங்க. சரியான நேரத்துல நம்ம திருமந்திரத்தை படிச்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நோய்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கலாம். நம்ம ரொம்ப தாமதமாத்தான் திருமந்திரத்தை தெரிய ஆரம்பிக்கும். எதற்காக திருமந்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? இனி வருகிற காலத்திலாவது நிம்மதியாக வாழ வேண்டும். இப்பயும் ஒண்ணும் கெட்டு போகல. சின்ன வயதுல இருந்தே நம்ம படிச்சிருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கணும். அண்டத்தில் உள்ளது பிண்டம்னாங்க. அப்ப அப்பேற்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம இந்த வாழ்க்கைய அணுக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இன்னைக்கு சீனர்கள் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முறை, மருத்துவ கூறுகள், அடிப்படை கூறுகள், அதுக்கெல்லாம் முந்தின நாகரிகம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்மிடத்துல இருக்கக்கூடிய சித்தர்களுடைய இலக்கியங்களை நம்ம ஏதோ பயந்து போய் சித்தர்கள் தண்டிச்சிருவாங்க அப்படிலாம் கிடையாது. எப்பேற்பட்ட விஷயம்! திருமூலர் காலத்துல வேதாந்த சார்புள்ள இறை தத்துவங்கள் யாவும் அடிச்சு உடைக்கிறாரு. அடிச்சு உழைக்கிறதோட மட்டுமல்லாமல் இந்த உடம்பு தான் அப்படிங்கிறார். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னாங்க. இவர் வந்தார், காயமே இது மெய்யடா, இதை கண்ணும் கருத்திலும் வையடான் ஒரு சித்தர் சொன்னார். ஒரு சித்தர் காயமே இது பொய்யடா, இது வெறும் காற்றடைத்த பையடான்னார். அழகா சிவவாக்கியருடைய பாடல்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு பாட்டு எல்லாருக்குமே தெரியும். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. கடுவெளி சித்தருடைய பாட்டு. மனித வாழ்க்கையினுடைய அனைத்து இயல்புகளையும் கொண்டு வந்தது. 4, 6, 10 மாசம் வேண்டி வேண்டி இந்த உடம்பை கெடுத்துக்கிட்டோம்டா அப்படின்னு கடுவெளி சித்தர் சொல்றார். சிவவாக்கிய சித்தர் என்ன சொல்றாரு? மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். இது சிவவாக்கியர் சித்தர் பாடல்கள்ல உண்டு. அகத்தியம் பெருமான் சொல்லி இருக்கிறார். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாகுமே. இந்த சிவவாக்கிய சித்தர்னு சில பேர் சொல்றது உண்டு.
அகத்தியம் பெருமான். இப்படி நிறைய பாட பேதங்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த உடம்பு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த உடம்பு ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்டது. இந்த மனித உடம்பு அது இறந்த உடம்பு பிரிஞ்சிடும். மனுஷ உடம்புல 5 பூதம் இருக்குன்னு சொல்றோம். மண், எதெல்லாம் மனுஷ உடம்புல மண்ணு? எலும்பு, சத, நரம்பு, தோல், இந்த முடி, இது எல்லாம் மண்ணு. சரி, நீர் இருக்குதா? பித்தம், ரத்தம், விந்து எல்லாம் நீர். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. வியர்வை. நெருப்பு என்ன இருக்கு? பசி, தாகம், தூக்கம், அழகு, சோம்பல், அது எல்லாமே நெருப்பு. காற்று இருக்குதா? சுருக்கம், விரிவு, அசைவு. ஆகாயமா என்ன இருக்குது? இதயம், கழுத்து, தலை. கழுத்து, தலை, இதுக்கு இடைவெளியில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தும். இதுதான் பஞ்சபூதமா மாறுது. ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஜீவ அணுக்கள் உருவாகிறதுன்னு. இதுல இருந்துதான் உடம்புக்குரிய அத்தனை பொருட்களும் ஏற்படுகிறதா. இந்த ஜீவ அணுக்கள் தொழில் இயற்றும் சக்தியினாலே உடம்புக்கும் மனசுக்கும் வேண்டிய அம்சத்தை கொடுக்குது. அதனாலதான் இன்னைக்கு திருமூலர் என்ன உடம்ப பத்தி கொஞ்சம் பேசுப்பா. மனுஷனுக்கு 3 குணம் எதனால வருது? இந்த உடம்ப வச்சுதான் வருது. ஏன் சைவ உணவு சாப்பிடணும்னு சொல்றாங்க? சாத்வீகமான உணவு வரும், சாத்வீகமான உணர்வு நமக்கு கிடைக்கும். அசைவம் சாப்பிட்டா வேற மாதிரி வந்துடும். சத்துவம், ராஜசம், தாமசம். நான் ஆத்மா, மனது, உடம்பு, இதான் புருஷம். மனசையும் உடம்பையும் கொண்டு வர்றது இது மிகப்பெரிய ஒரு தத்துவமா கொண்டு போனாலும் இதெல்லாம் நம்முடைய சூட்சும சக்தி. நம்ம மனுஷனுக்கு சூட்சும சக்தி எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? மூளையில இருக்கு. கம்ப்யூட்டர் எல்லாம் விட அதிகமான வேகத்துல வேலை செய்யக்கூடியது மூளை. அது மறந்துடாது. உடனே முடிவு பண்றோம்ல, யார் வந்திருக்கிறா, எப்படி வந்திருக்கிறாங்க, யாரெல்லாம் உள்ள இருக்கிறாங்க, யாரெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் மூளை அப்படியே கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் மனிதனுக்குள்ள சூக்கும சக்தி மூளையிலும் முதுகுத்தண்டின் கைத்துக்குள்ளையும் இருக்குதான். அதான் பிராண சக்தின்றோம். இந்த வாதத்தோடு பித்தம், கபம் கூடினால் பிணி உண்டாகும். திரி தோஷம். சித்தர்கள் இதை ரொம்ப அழகா சொல்றாங்க. மனுஷனுக்கு எப்ப பிரச்சனை வருதுங்கிறீங்க? மனசுனாலதான் பிரச்சனையே வருது. ஆசை அதிகமா தூண்டுது. அப்படி தூண்டும் போது மனுஷன் மனுஷனாவே இருக்கிறது இல்லை. அதனாலதான் திருமந்திரம் சொல்லுது, ஆசையை அருமின் அப்படிங்கிற. ஆசையை அறுக்கணும். ஆசையை வென்றுட்டு எல்லாம் சொல்லக்கூடாது. ஆசையெல்லாம் வெல்ல முடியாது யாராலும். இந்த ஆசை இருக்கு பாருங்க, அது எப்பனாலும் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. 3 மலத்தை நீக்கிறதுக்கு 116வது திருமந்திரத்துல அழகா சொல்ற, வேயின் எழுங்கனல் போல இம்மெய்யனும் கோயிலிருந்து குடிகொண்ட கோன் நந்தி தாயினும் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோயமதாய் எழும் சூரியன் ஆமேன். நீங்க மூங்கில் மரம் பார்த்திருப்பீங்க. மற்ற விதைகள் எல்லாம் போட்ட உடனே பூமியை கிழிச்சுக்கிட்டு வெளியே வரும். இந்த மூங்கில் விதை இருக்கு பாருங்க, 5 வருஷம் ஆனாலும் 6 வருஷம் ஆனாலும் வெளியே வராது. அதுக்காக உள்ள விதை செத்து போயிருச்சான்னு நினைக்கப்படாது. 6 வருடம் கழித்து பூமியை பிளந்து கொண்டு அந்த மூங்கில் வெளியே வருகிற பொழுது அதனுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கு. அப்ப இந்த 6 ஆண்டுகள் இந்த மூங்கில் விதை என்ன பண்ணுச்சான்? தன்னுடைய வேர்களை பரப்பி கொண்டே இருந்திருக்கிறது உள்ளுக்குள்ளேயே. எப்ப வெளிப்படணுமோ அப்பதான் வெளிப்படணும். அதை சொல்லுகிற பொழுது பாருங்க, இந்த மூங்கில் மரம் இருக்கு, அது தனித்தனியா மரம் தான். ஆனா காற்று வேகத்துல அசைக்கும் போது நெருப்பு வெளிப்படுது. காட்டுக்குள்ள எப்படா தீ வருதுன்னா இப்படித்தான் காட்டு தீ. எங்க ஓம சொல்றாரு பாருங்க திருமூலரு, இந்த உடம்பாகிய கோயில்ல
ஆன்மாக்களின் தலைவனான இறைவன் இருக்கிறார். ஆன்மாக்களின் அழுக்குகளான ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 அழுக்குகளையும் கழுவி அகற்ற அருளை வெள்ளமென பொழியக்கூடியவன் இறைவன். அப்ப உள்ளத்தின் உள்ளே பேரொளி பிளம்பாக தோன்றி எழும் ஞான சூரியனாக விளங்குபவர் அந்த பரம்பொருள். அதனால உடம்ப சுத்தமா வச்சு உள்ளத்துல இறைவனை ஏத்து. நம்ம என்ன சொல்றோம்? தெரிஞ்சதை வச்சு தெரியாததை சொல்லணும். மூங்கில்கள் ஒன்றோடு ஒன்று உரசும் போது மூணுகிற தீ வெளியில இருந்து வரல சாமி, அதுக்குள்ளதானே இருக்கு தீ. அந்த மூங்கில்ல இருக்கிற தீ உராயும் போது வெளிப்பட்டுச்சு. அது போல இந்த உடம்பு என்கிற கோயில்ல இறைவன் குடி கொண்டிருக்கிறான். அவன் சும்மா இல்லையா, தாயை விட மிகவும் அதிகமாக தயையோடு கருணையோடு செயல்படும். பொதுவா அம்மா தானே கருணையா இருக்கான்னு சொல்லுவான். ஆனா அம்மாவை விட கருணை உள்ளவன் யாருன்னா இறைவன் தான். அப்ப யோசித்து பாருங்க. தாயை சொல்லிதான் தெய்வத்தை சொல்லுவோம். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தூட்டும் நீ அப்படின்னு சொல்றோம். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனேன்னு நம்ம சொல்றோம். அப்ப தெரிந்தது என்ன? தெரிந்ததை வைத்து தெரிய வேண்டியதை சொல்லும் தகவல். ஆனா இந்த உலகத்திற்கு நம்ம வந்ததுக்கு காரணம் தாய். நமக்காக தெய்வத்தோடு பிரார்த்தித்து தெய்வத்தோட சண்டைக்கு நிக்கிறவளும் தாய் தான். அதனாலதான் மாத்துரு தேவோ பவன்னு மறைகள் சொல்லுது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு தமிழ் முழங்குகிறது. அப்படி பார்க்கிறோம் நம்ம. அது சொல்லுகிற பொழுது ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கான், பையன் தனியா இருக்கிறான். அவனை பார்க்கறதுக்காக அம்மா வர்றாங்க. அவன் ரூம் முழுக்க பாத்தீங்கன்னா குப்பையும் குளவுமா இருக்கும். அழுக்கு துணி ஒரு பக்கம் கிடக்கும், அவன் உள்ளாடைகள் ஒரு பக்கம் கிடக்கும். இத பார்த்தோன்னா தாய் என்ன பண்ணுவாளா, என்னடா கரும வீட்டை அப்படி வச்சிருக்கிற போடா அப்படின்ட்டு வெளியே போயிடுவாளா என்ன? போமாட்டா. உடனே என்ன பண்ணுவா, களத்துல இறங்கி வீட்டை சுத்தம் பண்ணுவா. சுத்தம் பண்ணி உணவு சமைச்சு போட்டுட்டு ஒரு தாய் எப்படியெல்லாம் பாக்குறா பாருங்க. அது மாதிரி உலகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கிற இறைவன் நம்ம உடம்புக்குள்ள அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நம்ம சொல்லுவோம்ல, இறைவன் தாயும் மாணவனாக வருகிறான். உலகத்தையே துறந்த துறவியான ஆதிசங்கரரும் பட்டினத்தாரும் கூட தாய்க்கு தகனக்கிரியை செஞ்சாங்க. அப்படி தாயை குறித்து பாடினவங்க எல்லாம் உண்டு. அதனாலதான் தாயினும் சிறந்தவன் இறைவன்கிறார். அப்ப அப்பேற்பட்ட தாய்க்கு நீ என்ன மரியாதை கொடுக்குறியோ அதை விட அதிகமான மரியாதையை இறைவனுக்கு கொடுக்கணும் அப்பாங்கிற. ஒளி உள்ள இடத்துல இருள் இருக்காது. அதுபோல ஞான சூரியனாக இருந்து நம்மை இத நம்முடைய பாட்டனும் பூட்டனும் சொல்லுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, இருக்க இடம் கொடுத்தா மடத்தை புடுங்குவான்பாங்க. இறைவனை உள்ளத்துல பதிய வச்சு அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற அறியாமை என்கிற மடத்தை நீக்குவார். அதான் பழமொழி. சில நேரம் பழமொழிக்கு அர்த்தம் தெரியாம நம்மால் சொல்றேன். இருக்க இடம் கொடுத்தா மடத்தை புடுங்குவாயா. யாராவது ஒருத்தனை மட்டும் வந்து ஒரு உதவி கேட்கும் போது இருக்க இடம் கொடுக்குறோம், அவர் நமக்கு வேலைக்கே வெடி வச்சுக்குவார். நம்ம பாக்குறோம் இல்லையா, நம்மகிட்ட வேலை பார்க்கிறவன் தான் எய்த்தாப்புல போய் டீ கடை போடுவார். முதலாளியை ஓய்க்கிறதுக்கு அவன் தான். அவர்கிட்டதான் வேலை பார்த்து தொழிலை கத்துக்கிருவேன். கத்துக்கிட்டோன்னே எய்த்தாப்புல போய் கடையை போடுவேன் அவனே. எப்படி பாருங்க, அதுல பேருக்கு முன்னால ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிருவேன், அப்படி ஒரு பேரை போட்டுருவேன். இதுதான் உலகம். இருக்க இடம் கொடுத்தா மடத்தை புடுங்குவான். அப்படி கிடையாது. இறைவனை உள்ளத்திலே பதிய வைத்து அவருக்கு இடம் கொடுத்தால், இறைவன் இருக்க இடம் கொடுத்தால், அறியாமை அப்படின்னா மடம்னு ஒரு சொல்லு உண்டு. மடத்தனமா பேசாதன்னு சொல்றோம்ல, அறியாமை அதை நீக்கக்கூடியவர்னு சொல்றாங்க. அப்ப பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இருக்க இடம் கொடுத்தா மடத்தை புடுங்குவான். இதுதான் காரணம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம உடம்புக்கு இது துணையா வரும், அது துணையா வரும், அப்படி வரும், இப்படி வரும் அப்படிலாம் சொல்றோம்.
307வது திருமந்திரத்துல அழகா சொல்றாரு, உறுதுணை ஆவது உயிரும் உடம்பும், உறுதுணை ஆவது உலகு உரு கேள்வி, செறி துணை ஆவது சிவன் அடி சிந்தை, பெரு துணை கேட்கிள் பிறப்பிள்ளைதானே. நல்ல சிந்திக்க வேண்டிய ஒரு பாட்டு. ஒவ்வொன்னையும் இது நமக்கு துணையா வரும், அது நமக்கு துணையா வரும், அப்படி எண்ணி எண்ணி ஏமாறுறது நமக்கு பழக்கமான ஒண்ணு தானே. அப்ப எதை துணையா வச்சுக்கிறோம்? அதையும் இதையும் துணையா வச்சுக்கிட்டு ஏமாறுறோமே. யாரு துணையா வருவா நம்ம கூட? எதுக்கு எது துணை? யாருக்கு யார் துணை? உடம்புக்கு உற்ற துணை உயிர். அப்ப உயிருக்கு என்ன ஒரு கேள்வி வருது. உயிருக்கு உயர்ந்த ஒரு மாட்டு நல்லவர்களின் வாக்கு, அதுதான் துணை. அந்த வாக்கை வச்சுக்கிட்டு சிவன் அடியை பற்றுவது, பற்றிய பின் தான் பரம்பொருளின் உண்மையை உணர முடியும். இதுதான் நிரந்தர துணை. இத உணர்ந்துட்டீங்கன்னா பிறப்பு இறப்பு அற்ற நிலையை அடையலாம். எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? இந்த பாடல் வழியா திருமூலர் நம்மளை கூப்பிடுறாரு, வாப்பா, உயிரும் உடம்பும் சேர்ந்ததுதான் நம்முடைய வாழ்க்கை. உயிர் தனியா செயல்பட முடியுமா? உடம்பு தனியா செயல்பட முடியுமா? உயிர் தனியா சுத்தினா நம்ம அதுக்கு பேர் வச்சிருக்கோம், பேய், பிசாசு, ஆவி, என்னமோ இவன் பார்த்த மாதிரி. உடல் மாத்திரம் தனியா கிடந்தா என்ன சொல்றோம்? பிணம், சடலம். சடலத்தை வாங்க மறுக்கிறார்கள், உயிரை வாங்க மறுக்கிறார்கள் சொல்றது இல்லை. சடலம் தனித்து தனியே இயங்க முடியாத உயிரையும் உடம்பையும் இணைத்து நம்மை உழவ விட்டிருக்கிறவன் இறைவன். அப்படி அவனால உழவுகிற நாம் இன்பமாக இருப்பதை விட்டு துன்ப வழியில ஏன் போய் சிக்கணும்? துணை இல்லாம தவிக்கிறோங்க. என்ன துணை வேணும் நமக்கு? எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டேஷன் வந்து இறங்கி போக வேண்டியதானே. யாருக்கு யாரும் துணை கிடையாது. நமக்கு என்ன துணை உண்டு? இந்த உடம்புக்கு உயிர் தான் துணை, இந்த உயிருக்கு உடம்பு தான் துணை. துணை இல்லாம தவிக்கிறோங்க. தனியா வீட்டை பார்த்துக்கிட்டா பயமா இருக்குங்க. பகல்ல எப்படினாலும் நான் இருந்துக்கிருவேன், ராத்திரி ரொம்ப பயமா இருக்கு. பேய் வந்துடும். அரண்மனை 1, அரண்மனை 2, முனி 1, முனி 2 இதெல்லாம் வந்துடும். எங்க போறோம்? எது எதுக்கு துணை? யோசிச்சு பாருங்க. நிறைய வேடிக்கையா கதை சொல்லுவாங்க. அதை பிடிக்கிறேன் இதை பிடிக்கிறேன்னு எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த பழக்கம் என்னை விட்டு போக மாட்டேதுங்க. அது என்ன வந்துட்டு வந்து நான் வரேன் வரேன்னு நான் சொல்லிச்சு. நம்ம தான் அந்த பழக்கத்தை கை கொள்ளுகிறோம். உறுதுணையாவது உலகுரு கேள்வியினர். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு, உயர்ந்தவர்களுடைய வாக்கு, பெரியவங்களுடைய வாக்கை கேட்கணும். அதுதான் உறுதுணையா இருக்கு. அவங்க அனுபவம், அவங்க பக்குவம். நான் 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 போய் முட்டி மோதி நிக்கிறான், எல்லாம் எனக்கு தெரியும்ன்றேன். யாரும் கேட்க மாட்டேங்கிற. இப்ப பாத்தீங்களா, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் அட்ரஸ் கேட்பேன், உடனே அவன் அங்க இருந்து சொல்லுவான், நீங்க லொகேஷனை ஷேர் பண்றீங்களா? அட்ரஸை கேட்க மாட்டியா? இந்த தெருவுல இத்தனாவது இடத்துல எங்க வீடு இருக்கு, நான் அந்த தெரு வந்தோன்னு உங்களை கூப்பிடுறேன். அப்ப என்ன ஆகும்? அவன் எங்கேயோ இருந்து வரணும் 1/2 மணி நேரம். அவன் எப்ப கூப்பிடுவானே நம்ம உட்காந்துருப்போம் செல்போனை வச்சுக்கிட்டு. ஒரு முறை சொல்லும் போது அட்ரஸை கேட்டுக்கிட்டு, அந்த முகவரியை கேட்டுக்கிட்டு, அந்த இடத்துக்கு சரியா யாராவது வரானா? கிடையவே கிடையாது. நம்மளை வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்லயே வச்சிருக்கான். நானு அந்த தெருவுக்கு வந்தோன்னு உங்களை கூப்பிடுறேன், நீங்க அப்ப சொல்லுங்க. ஏன்டா முதல்ல சொன்னா கேட்க மாட்டியா? இல்ல எனக்கு ஞாபகத்துல நிக்காது. இவனெல்லாம் என்ன செய்யறது சொல்லுங்க? வாக்கு கேட்கணும் இல்லையா? அனுபவத்தை கேட்கணும் இல்லையா? சொல்றோம் இல்லையா? எங்க தெருவுக்குள்ள வந்தா இந்த இடத்துல இந்த வீடு இருக்குப்பா, ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குப்பா, பிள்ளையார் கோயில் பக்கத்துல கேட்டா சொல்லுவாங்கப்பா. இல்ல சார், அந்த தெருக்கிட்ட வந்தோன்னு நான் உங்களை கூப்பிடுறேன். இதுதான் இன்னைக்கு இருக்கு. அனுபவத்தை யாரும் கேட்கறது இல்லை. நினைச்சோன்னே கிளம்பி போயிடுறது. ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னால அந்த அனுபவத்தை
கேட்கணும். அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு, யாரை பார்க்கணும், என்ன செய்யணும், நான் எப்படி போகணும். வள்ளுவர் அழகா சொன்னார் பாருங்க, இழுக்கல் உடையிலி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய் சொல்லுன்னு. ஒழுக்கமுடையவருடைய வாயிலிருந்து வர்ற சொல்லு வலிக்கு விழுகிற இடத்துல ஊன்றுகோல் போல துணை செய்யுமா. நம்ம எங்கன வலுப்போம் நமக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி சொல்றோம், நம்ம முகவரி பக்கத்துல வந்தோன்னு கேட்கிறேங்கிறேன், அவர் செல்போனை வேற எங்கேயோ வச்சுட்டாரு, உனக்கும் பிரச்சனை அவருக்கும் பிரச்சனை. இது எதுக்கு? முதலே கேட்டுக்கிட்டு மனசுக்குள்ள இருத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தா என்ன? அப்ப உத்தமர்களுடைய சொற்களை நீ கேட்க மறுக்கிறாய். உத்தமர் சொல் கேட்டு அதன்படி நடந்துதான் தெய்வத்தை உணர முடியும். அந்த பரம்பொருளின் உண்மையை உணர்ந்தால் பிறப்பு இறப்பு அற்ற நிலையை அடையும். எளிமையா சொல்லணும்னா, மருந்து உண்பது இனி தொடர்ந்து மருந்து உண்ணாமல் இருக்கிறதுக்கு தானே. நம்ம பிறந்தது இனி பிறவாமல் இருக்கத்தான். பிறந்துட்டோம், அடுத்த ஒரு பிறவி வேணாங்கிறதுக்கு தான். எப்படி நம்ம உடனே கேட்கலாம், அடுத்த பிறவி வருமா? யாருக்கு தெரியும்? நான் அடுத்த பிறவிலையும் இப்படியே பிறப்பனா? கிடையாது. இருக்கும்போது நான் இன்பமா இருந்துக்கிறேன், அதுக்கல்ல. மறுபிறவி என்பதே நமக்கு வேண்டாம், போதும். இறைவன் விரும்பி வந்து அருள் புரியதற்கு தயாரா இருக்கிறான். 309வது திருமந்திரத்தை நம்ம இந்த இடத்துல நினைச்சு பாக்குறேன் நான். வைத்துணர்ந்தான் மனத்தோடும் வாய்பேசி ஒத்துணர்ந்தான் ஒரு ஒன்றோடு ஒன்று ஒவ்வாது அச்சுழன்று ஆவி கலங்கினும் ஆதியை நச்சுணர்ந்தாருக்கே நணுகளுமாமே. உடலையும் உயிரையும் இணைத்து வைத்திருக்கிற இறைவன் ஆன்மாக்கள் உணர்ந்து அறியும்படியாக மனம் வாக்கு என்கிற இரண்டை தருகிறார். அது ஒன்றுபட்டு ஒருமுகப்பட்டு இறைவனோடு ஒன்றி இருப்பவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். மனம் கலங்கி ஆவி பிரியும் நிலையிலும் நினைத்தால் நெருங்கி வரக்கூடியவன் இறைவன் ஒருவன் தான். இறைவனை நினைக்க வேண்டிய விதத்தை அழுத்தமா சொல்ற மந்திரம். நினைப்பவர் மனம் கோயிலாக கொள்பவன் அனைத்து வேடமாம் அம்பல கூத்தனை என்று நாவுக்கரசர் பெருமான் சொல்ற. வழிபாட்டுல உட்கார்ந்துக்கிட்டு மனம் மொழி மெய் இது மூணு இணையணுமா. வீட்டுல இருக்கும் போது தெய்வத்தை நினைக்கும், வழிபாட்டுல ஈடுபடும் போது நம்ம மனசு ஊரெல்லாம் சுத்த தொடங்கும், நினைக்க கூடாதையெல்லாம் நினைக்க வைக்கும். சாமி கும்பிடுகிற பொழுது மனம் தெய்வத்திட்ட நிக்காது. இதை சரி செய்யுங்கிற திருமூலர். மனம் மொழி மெய் என்னும் மூன்றும் வழிபாட்டின் போது ஒன்றிணைய வேண்டும். மனம் ஒன்றுபடுத்துறது ரொம்ப சிரமம் சாமி. ஒன்றுபடுத்தணும். மொழி பேசாம இருக்கணும் கோயில்ல. மொழி மெய் உடம்பு அங்க அப்பதான் அக்கார அடிசில் கிண்டுகிட்டு இருப்பான். பொங்கல் வாசனை அப்படியே தூக்கும். பூஜையை பார்ப்பானா பொங்கலை பார்ப்பானா? போகும்போது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? வருஷம் கூடிக்கிட்டே போகுதே, நமக்கு கிடைக்கலன்னா என்ன பண்றது? இவ்வளவும் வச்சுக்கிட்டு போய் வழிபட்டா முடியுமா சாமி? அந்த உறவு நம்ம எடுக்கணும். அதனாலதான் வள்ளல் பெருமான் சொன்னார், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். எப்ப என் கூட இருக்கிறவன் எப்படி இருக்கணும்னா ஒருமித்த உணர்வோடு இருக்கணும். ஒன்றுபட்ட உள்ளத்தோடு நினைப்பவர்களுக்கு இறைவன் நெருக்கமாக இருக்கிறார். அவன் கடைசி காலத்திலையும் வந்து அருள் புரிவான். கடைசி காலத்தை கொஞ்சம் விரிவாவே திருமூலர் சொல்றார். மனம் கலங்கி ஆவி பிரியும் நிலையிலும் கூட நினைத்தவுடன் நெருங்கி வந்து அருள் புரியக்கூடியவன் இறைவன். அதுக்காக கடைசி காலத்துல கடவுளை நினைச்சுக்கலாம்ப்பா இப்படி அனுமதியா கொடுக்கிறாரு நமக்கு. இன்னைக்கு அப்படிதான் இருக்கான். அப்படி பேரும் இருசக்கர வாகனத்தை அப்பா 3 லட்சத்துக்கு வாங்கி கொடுத்துடுறாரு.
சாலையில போற பொழுது வயசானவங்க வண்டி ஓட்டுவாங்க, கணவன் மனைவி வண்டியில போய்கிட்டு இருப்பாங்க, குழந்தைகளை வச்சுக்கிட்டு அப்பா வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் அவன் பாக்குறானா? அவன் பகுமானத்தை காமிக்கிறதுக்கு 3 லட்சம் ரூபாய் பைக்க நம்மள ஓவர்டேக் பண்ணி ரோட்ல படுத்து எந்திரிச்சு ஹாயிட்டு போவேன். நமக்கு உசுரே போயிடும். நம்ம பிரேக் அடிப்போம். அவன் அவன் பகுமானத்தை காமிக்கிறான். அப்ப அவன் என்ன, அவனுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. இப்ப அடிச்சு விழுந்தாப்பட அவனுக்கு என்ன கவலை? இருக்கிறவன் 4 பேரை தள்ளி விட்டுட்டு போவேன். இப்படி இருக்கக்கூடாது வாழ்க்கையில. அந்த வாகனம் சாகனம் செய்வது எங்க போய் சாகசம் செய்யணும்? ஆள் இல்லாத கிரவுண்ட்ல போய் சாகசம் பண்ணு. மனிதர்கள் நடமாடுகிற இடத்துல சாகசம் பண்ணி அத்தனை பேர் ஏச்சுக்கும் பேச்சுக்கு எதுக்கு ஆளாகணும்? இது வாங்கி கொடுத்த பெத்தவங்களுக்கும் திட்டு விழுகும். இவனெல்லாம் பெத்திருக்கான் பாரு, இப்படியே திட்டுவோம் நம்ம. இவெல்லாம் எதுக்கு பூமிக்கு பாரமா இருக்கா? எவ்வளவு வார்த்தைகள் பாருங்களேன். ஏன்னா அவன் தவறு செய்கிறான். அதுக்காக அவன் எல்லாம் கடைசி காலத்துல கடவுளை நினைச்சுக்கலாம் தானே இந்த வேலையை பாக்குறான். அது அப்படி இல்லை. நீங்க எதை பழக்கப்படுத்துறீங்களோ அதான கடைசியில வரும். திடுதுப்புன்னு கடைசியில வருமா? எல்லாம் ஆரம்பத்திலிருந்தே பழக்கப்படுத்தணும். மனம், மொழி, மெய் என்கிற 3 இறைநாமத்தை சொல்லி சொல்லி பழக்கப்படணும். அப்பதான் கடைசி காலத்துல கடவுள் நினைப்பே வரும் நமக்கு. நான் பல பேர் வாழ்க்கையை பார்த்திருக்கேங்க. கடைசி காலத்துல அவங்க பச்சை குழந்தை மாதிரி மாறிடுவாங்க. 70-75 வயசு இருக்கும். அவங்க பேசுற பேச்ச பாத்தீங்கன்னா 35-40 வயசுல இருக்கக்கூடிய அந்த நினைவுகள் தான் அவங்களுக்கு வரும். அது ரொம்ப கொடுமையான ஒண்ணு தெரியுமா? யார் பக்கத்துல நிக்கிறானே தெரியாது. நான் பக்கத்துல நிக்கிறேன், எங்க அம்மா சொல்றாங்க, இந்த பாரு திருக்குமரன் கீழே படுத்து கிடக்குறேன். அம்மா நான் நிக்கிறேன்மா. அம்மாக்கு தெரியல, இங்கதான் படுக்க போட்டு வந்தேன், அவனை படுத்திருக்கான், இந்த அவன் வந்து பாத்துட்டு போனேன். அப்ப எங்க அம்மா நான் பிறந்தப்ப இருந்த நிலைக்கு போயிருச்சு. இதுதான் மனித வாழ்க்கை. அப்படிப்பட்ட நேரத்துல அப்ப இப்பயே நம்ம பழகினா தானே இறை சிந்தனை வரும். இறை நாமத்தை சொல்லும்போது அந்த நேரத்துல என்ன நினைப்பு வரும்? எங்க அப்பா சிவபெருமான் வர்றான், மீனாட்சி வர்றா, எங்க ஆத்தா, எங்க அப்பா சொக்கநாதை வர்றான். இப்ப படுத்தா நமக்கு அந்த நினைவு தான் வரணும். உலக லௌகீக விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரவே கூடாது. இரவு படுக்க போகும்போது மீனாட்சி கனவுல வந்தா மகிழ்ச்சி. இல்லாம இறைவன் நம்ம கனவுல வரணும். அதை விட்டுட்டு எழுத்த விட்டு பிரிட்ஜு, பக்கத்து விட்டு காரு, இதெல்லாம் நினைவுல வந்தா நம்ம இன்னும் ஆசையா அறுக்கலைன்னு தான் அர்த்தம். அப்படி ஒன்றுபட்ட மனத்தோடு இறைவனை நினைக்கணும், பழகணும், இப்பவே பழகணும். நீ எவ்வளவு வாழ்நாள் இருக்குதோ அவ்வளவு நாள் பழகணும். ஏங்க எதையாவது நம்ம மாத்த முடியுமா சொல்லுங்க? ஒன்னும் மாற போறது இல்லை. மாறாது என்கிற வார்த்தை மாத்திரம்தான், மற்ற எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். பிணி திரை மூப்பு இல்லாத வாழ்க்கை வேண்டுங்கிறது தான் நம்முடைய ஆசை. நோயே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அப்ப இந்த உடம்ப பழக்கப்படுத்தல. ஏன் நோய் வந்துச்சு இந்த உடம்புக்கு? சின்ன வயசுல கிடைச்சதை சாப்பிட்டோம். எனக்கெல்லாம் சர்க்கரை ஏன் வந்துச்சு? என் உடம்புல அக்கறை வைக்கல. இரவு பட்டிமன்றம் 2 மணி 3 மணிக்கு தான் முடியும். முடிஞ்ச உடனே அந்த நிகழ்ச்சி அமைப்பாளரு ஓடுறது, பறக்கிறது, நடக்கிறது அத்தனைத்தையும் வச்சிருப்பாரு. வேற வழி இல்ல. அந்த நேரத்துல கிராமத்துல போய் எனக்கு இட்லி கொடுங்க, சட்னி கொடுங்கன்னு கேட்க முடியாது. அவர் நல்லா போட்டு வச்சிருப்பாரு, சாப்பிடுங்கன்னு பாரு. இரவு 3 மணிக்கு தின்னா எப்படி இருக்குன்றீங்க? அசுரன் தான் திம்பான். மனுஷன் 3 மணிக்கு எந்திரிச்சு வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை தோசை, ஒரு 10 தோசை தின்னான்னு வச்சுக்கோங்க, அது மனுஷன் நினைப்போமா? இப்படி அசுரங்களா வாழ்ந்தோம். பட்டிமன்றத்துக்கு போயிட்டு ராத்திரி 3 மணி 4 மணி 5 மணி வரும்போது என்ன கிடைக்குமோ உடம்ப கெடுத்துட்டோம். அதனாலதான் நாங்க சொல்றோம், நாங்க கெடுத்துட்டோம் சாமிகளா, நீங்க கெடுக்காதீங்க. அப்படி கெடுத்ததுனால இன்னைக்கு அப்படியே மாறிட்டோம். எதெல்லாம் ஒரு காலத்துல பிடிச்சிச்சோ அதெல்லாம் இப்ப பிடிக்காம போயிடுச்சு. இப்ப வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க சொல்ற அளவுக்கு வந்துட்டோம். அப்ப மனிதனுடைய ஆசை என்ன?
நோய் வரக்கூடாது, முடி நரைக்க கூடாது, மூப்பு வரக்கூடாது. முடி நரைக்க கூடாதுனாக்கா டை அடிச்சிடுறோம், ரைட்டு. நோய் வரக்கூடாதுனாக்கா மாத்திரை போடுறீங்க, ரைட்டு. முகம் காமிச்சு கொடுத்துருமே, கை நரம்பு காமிச்சு கொடுத்துருமே. அப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும்? காலங்காலமாக இதைத்தான் பார்க்கிறோம். நவீன மருத்துவமும் சொல்லுது, அப்படியே உங்க உடம்புக்குள்ள ரத்தத்தையே நாங்க மாத்துறோம், எல்லாத்தையும் மாத்துறோம். எதுலயும் வெற்றி கிடைக்கல. நான் என்ன கேட்கிறேன், இந்த நவீன உலகத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான்ல, ரத்தத்தை கண்டுபிடிக்கிறானா? இதுதான் இறைவன் இருக்கிறான். இன்னொரு ரத்தத்தை இன்னொருத்தருக்கு தான் ஏத்துறானே ஒழிய ரத்தம் உற்பத்தி செய்யப்படுகிறது. செயற்கை கிட்னி வந்தாச்சு, செயற்கை கண்ணு வந்தாச்சு, செயற்கை இருதயம் வந்தாச்சு, எல்லாத்தையும் இயக்கிட்டான். கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு டயாலிசிஸ்ங்கிறேன். எல்லாம் சரி, ஒரு சொட்டு ரத்தத்தை உற்பத்தி பண்ணு. அங்கதான் கடவுள் நிக்கிறார். இந்த மனித குலத்துல எவ்வளவோ அறிவு இன்னைக்கு பார்த்துட்டோம். நம்ம பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய முன்னோர்கள் யோகாசனம், பிரணயாமம், முத்திரை, இது மூலமா மூப்பு, திரை, பிணியம் வெற்றி கொள்ளலாம். நாங்க இன்னைக்கு பாக்குறோம்ல, 96 வயசு பாட்டி ஆசனா போடுது, எல்லா ஆசனாவும் போடுது, டம் டும்னு. 96 வயசு, யோசிச்சு பாருங்க. நமக்கு 2 படி ஏறதுக்குள்ள லிப்ட் இல்லையான்னு கேக்குறோம். பாட்டி அது பாட்டுக்கு பண்ணுது. அப்ப திருமந்திரம் இந்த சூட்சுமத்தை எல்லாம் நமக்கு கொடுக்குது. மூச்ச சீரா வச்சிருக்கிறோமா நம்ம? ஐம்பொறி சொல்லுகிற பொழுதே சொல்றாரு, 564வது திருமந்திரம். ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டு ஏறும் குதிரை மற்ற ஒன்று உண்டு, மெய்யருக்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழித்திடும் தானே. ஐம்பொறிகளின் வழியாக எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்துகிறோம். இதுக்கெல்லாம் தலைவன் யாருன்னா மனம். இந்த மனம் என்கிற தலைவன் ஏறி வரக்கூடிய குதிரை ஒண்ணு இருக்குது. குதிரைக்கு என்ன குணம் உண்டுன்னா, குதிரைக்கு என்ன குணம் உண்டுன்னா, எப்பேற்பட்ட தன்மையிலே அந்த குதிரை இருக்கிறதுன்னு பார்க்கணும். அப்ப குதிரைக்குரிய குணம் என்ன அப்படின்னு பார்த்தா, வேகம், உறுதி, இடைவிடாத ஓட்டம். இது எல்லாமே அப்படியே மூச்சு காத்துக்கும் சேர்ந்து பொருந்தும். பிராணன் குதிரை மாதிரிதான் நம்முடைய மூச்சு காத்து. அடக்குவதும் ஆள்வதும் ரொம்ப சிரமமான காரியம். இந்த மூச்சுங்கிற குதிரை யாருக்கு அடங்கும்? இறைவனுக்கு மாத்திரம்தான் அடங்கும். சிவபெருமான் நரியை பரியாக்கினார், பரியை நரியாக்கினார்னா இதுதான். இறைவனின் திருவடியை பற்றி கொண்டு மெய்ஞான வழியில் செல்லும் மனிதர்களுக்குத்தான் இந்த குதிரை வசப்படும். உலக மாயிலே சிக்கி இறை நாட்டம் கொள்ளாமல் வாழுகின்ற பொய்யர்களை சண்டி குதிரை கீழே தள்ளிவிடும். இந்த ஐம்பொறிகளைத்தான் சொல்றாரு, கண்ணு, காது, மூக்கு, வாயி, மெய்யி. இந்த ஐவருக்கு நாயகன், ஐம்பொறிகளும் உரையும் ஊருக்கு தலைவன். அது மனம், சித்தம். இந்த தலைவன் வலுவாக இருந்தால் ஐம்பொறிகளும் இந்த பரு உடலுக்குள்ளே அவனுக்குள்ள அடங்கி நடக்கும். அதனாலதான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, மனசை கண்டபடி அலைய விடாதப்பா. கண்டபடி அலைய விடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வாட்டுக்கு போகும் மனசு. அப்ப அப்படி போனா என்ன ஆகும்னா, அது சொல்றதான் நம்ம கேட்போம், நம்ம சொல்றது அது கேட்காது, கட்டுப்பாட்டுக்குள்ள வராது. சித்தர் இலக்கியங்கள்ல குதிரை அப்படிங்கிறப்ப அந்த குதிரையினுடைய தனி குணத்தை சொல்லுவார். குதிரை தூங்கும் போது கூட நின்றுகிட்டு தான் தூங்கும், படுக்காது. நோய்வாய்ப்பட்டா மாத்திரம்தான் குதிரை படுத்துக்கும். இதான் நம்ம மூச்சு காத்து. அதனாலதான் பிராணனை குறிக்க குதிரை என்கிற சங்கேத சொல்ல உபயோகம். குதிரை யாராவது எரிசலை கட்டுப்படுத்த முடியுமா? ரொம்ப கஷ்டம்.
போராடித்தான் குதிரையை அடக்க முடியும். ஒவ்வொரு முறையும் அது மேல ஏறும்போது அது குப்புற தள்ளிடும். இப்படியாத்தான் அடக்க முடியும். அதை அடக்கி வெற்றி கொண்டு சேணத்தை பூட்டிட்டா வாழ்நாள் முழுவதும் அந்த குதிரை எஜமானனுக்கு விசுவாசமா இருக்கு. மூச்சு காத்தும் அப்படித்தான். அடக்குவதும் ஆள்வதும் ரொம்ப சிரமம். இந்த மூச்சு என்கிற குதிரை யாருக்கு அடங்கும் அப்படின்னா மெய்ஞான வழிகளில் செல்லக்கூடிய மனிதர்களுக்கு தான் அடங்கும், மற்றவங்களுக்கு அடங்காது. பல சூட்சுமத்தை இந்த பாட்டுல சொல்ற. ஐம்பொறிகளை ஆளக்கூடிய தலைவர் சித்தம் மனம்ன்றாரு. ஐம்புலன்களை ஒடுக்கக்கூடியது சித்தத்தின் கட்டுப்பாடுங்கிறாரு. அப்படி படைப்பின் சூட்சுமத்தை எல்லாம் சொல்றாரு. அப்படி படைப்பினுடைய சூட்சுமம் எப்படியெல்லாம் சொல்லுகிறது. திருமன்றம் 3வது தந்திரம் அழகா சொல்லும். முழுக்க முழுக்க அஷ்டாங்க யோகம். எல்லாரும் இந்த அஷ்டாங்க யோகத்தை போட்டு அடிச்சு துவைச்சிட்டாங்க. 8 அம்சம்: இயமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணி, தியானம், சமாதி. எங்க யோகா கிளாஸ் போனாலும் இதுதான். எல்லா இடத்துலையும் பிரணயாமம் பிரணயாமம் பிரணயாமம். பிராண பானம்னு ஒண்ணு இருக்குது. அதான் திருமூலர் சொல்ற. மூச்சப்புடி மூச்சப்புடி மூச்சப்புடின்னு சொல்றோம். அதனாலதான் உயிர் மூச்சு. உணவு இல்லாம கூட வாழ்ந்துடலாம். காத்து இல்லாம வாழ முடியுமா? 8 நிமிஷம் 8 நிமிஷம் மனதை இயக்குவது மூச்சு காற்று. இந்த மூச்சு காற்றை யார் வசப்படுத்துறாரோ அவருக்கு தான் மன ஒருமுகம். இறைவனை பற்றி கொண்டு வாழ வேண்டும். அப்ப பிறந்தது முதல் இறப்பது வரை ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒன்றை நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அப்படி கற்றுக்கொண்டே இருப்பதற்கு தான் குரு அவசியம். நம்ம வேடிக்கையா கேள்வி கேட்கலாம், ஏன் வாழ முடியாது? வாழ்ந்து காமிக்கவா? அப்புறம் தான் தெரியும். இது எசக்கு பிசக்கான கேள்வி. வாழ முடியாது. காற்று இல்லாம எப்படி வாழ முடியும்? வாழ முடியாது. இப்ப வாழணும்னா என்ன வேணும் அப்படின்னா காற்று வேணும். அது போல நம்முடைய வாழ்க்கைக்கு யார் வேணும்? அதான் சொன்னார். ஆரிய நல்லன் குதிரை 2 உல வீசி பிடிக்கும் விறகு அறிவார் இல்லை. கூரியநாதன் குருவின் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே. திருமந்திரம் 565. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. மனம் ரொம்ப ரொம்ப நல்லவனா. இந்த மனசுட்ட 2 குதிரை வச்சிருக்கான. அந்த மனசுல ஒரு குதிரை ஆமான்னு சொல்லுமா, ஒரு குதிரை உண்டு. 2 குதிரைகள் இருக்குன்னு சொல்றாரு. இது என்ன முரண்பாடு? இங்கேதான் மூச்சு குறித்த சூட்சும ரகசியத்தை சொல்றாரு. குதிரைன்னா மூச்சு, அது பிராணனு. இந்த இடத்துல 2ன்னு சொன்னார் பாத்தீங்களா? இடது நாசி வலது நாசி. இதான் 2 குதிரை. இடது நாசி வழியாக செல்லும் மூச்சு காற்றை ஒரு குதிரை, வலது நாசி வழியாக செல்கிற மூச்சு காற்று மற்றொரு குதிரை. என்ன சாமி, பிராணம் ஒண்ணுதானே சாமி? வலது நாசியில செல்ற மூச்சுக்கும் இடது நாசியில போற மூச்சுக்கு வித்தியாசம் இருக்குமா? இப்ப கேள்வி வந்துருச்சு. 2 நாசியிலையும் போகிற மூச்சு காற்றுக்கு தனித்தனி தன்மை செயல்பாடுன்னு திருமூலர் சொல்ற. அதனாலதான் 2 குதிரைங்கிற. நம்மகிட்ட என்னன்னா 2 நாசி துவாரத்திலையும் நம்ம சுவாசிக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் தான் சுவாசிக்கிறோம். ஒரு பக்கம்தான் கூட யாரோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்கள் கருத்துரை வழங்கும் போது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் சுவாசம் என்பது ஒரு பக்கம் தான் போகுது. ஒரு நாசி வழியாக அதிகப்படியான காற்று உள்ள போகுது, அடுத்த நாசி வழியாக சின்ன அளவுல காற்று உள்ள போகுது. 2 மணி நேரம் மாறிக்கிட்டே. 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை 12 முறை இந்த இடமாறுதல் நடக்கும். அதை நம்ம முன்னோர்கள் அழகா கணிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா? காலையில 6ல இருந்து 8 வரைக்கும் வலது நாசியாம், 8ல இருந்து 10 வரைக்கும் இடது நாசியாம். இப்படியே மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே வாங்க. 2 மணி நேரம் வலதுல தொடங்கணும். நாளைக்கு காலையில உட்காந்து யோசிச்சு அந்த மூச்சு காத்த அந்த பிரணயாமம்னு நம்ம சொல்றோம், நாடி சுத்தின்னு சொல்றோம். அது வழியா காத்து எங்க போகுது, எப்படி வருதுன்னு பார்க்கணும். சூரியகலை சந்திரகலைன்னு
வலது நாசி காத்துக்கு சூரிய கலைன்னு. இதான் இந்த உடம்புக்கு தேவையான வெப்ப சக்தியை தரக்கூடிய பிராணம். அப்ப வலது பக்கமா சுவாசம் நடைபெற்றுச்சுன்னா உடம்புல கொஞ்சம் வெப்பம் கூடும், உடம்பு சுறுசுறுப்பாகும், சோம்பல் இருக்காது, உடல்ல வலிமை அதிகரிக்கும், மூளையும் உடம்பும் பரபரப்பா இயங்குமா. இந்த 2 மணி நேரத்துல நிதானம் குறைவா இருந்து வேகம் அதிகமா இருக்கும். எப்ப? சூரியகலை. அதனாலதான் காலைல 6 மணிக்கெல்லாம் எந்திரிங்கப்பா, சுறுசுறுப்பா இருக்கலாம். நம்ம எந்திரிக்கிறதே 10 மணின்னு என்ன செய்யறது? 2 மணி நேரம் நிதானம் குறைவா இருக்கும், வேகம் அதிகமா இருக்கும். அப்ப படிச்சா பிள்ளைகளுக்கு படிப்பு நல்லா வரும். விடிய கால பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கிற பொழுது நம்முடைய மனம் குளிர்வாக இருக்கும். அது இடது நாசி காற்று, சந்திரகலை. அப்ப அறிவு, ஞானம் எல்லாம் வேலை செய்யும். அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சோம். வெப்பநிலை கொஞ்சம் குறையும், உடம்பு குளிர்ச்சியா இருக்கும், பரபரப்பு தன்மை குறைஞ்சு மனசுலயும் உடம்புலையும் ஒரு சாந்த தன்மை, மூளை அமைதியா சிந்திக்கும். அந்த நேரத்துல பிள்ளைய படிக்கணும். எவன் படிக்கிறான்? 4 மணிக்கு எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல படிப்பா. எங்க அப்பா எங்களை அப்படிதான் படிக்க வச்சார். அவசரத்தன்மை மறைஞ்சு நிதானமான மனநிலை வரும். இன்னைக்கு குழந்தைகளுக்கு அதை நம்ம சொல்லி கொடுக்கணும். விடிய காலம் அதுக்கு நம்ம எந்திரிக்கணும் முதல்ல. இல்லாட்டி அந்த பிள்ளைய எழுப்பி விட்டுட்டு நம்ம தூங்கணும்னா அதுவும் அப்புறம் படுத்துக்கிறோம். அதனாலதான் 2 வகையான மூச்சுக்களை அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சூட்சுமம் நமக்கு எதுக்கும் தெரியல. அதனாலதான் வீசி பிடிக்கும் விறகுனா உபாயம் அறிவார் இல்லை. இது எப்ப கிடைக்கும் அப்படின்னா அந்த கடைசி 2 வரி சொல்ற, கூறிய நாதன் குருவின் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே. குருவிடம் சென்று கற்றுக்கொள்வது வேறு, அவர் அருளை பெறுவது என்பது வேறு. இதை கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். எல்லாரும் போய் குருட்ட உட்கார்ந்து இருப்பான். ஒரு வகுப்புல 45 மாணவர்கள் இருப்பான். 45 மாணவர்களுக்கும் ஒரு வாத்தியார் தான், ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். 45 கொஸ்டின் பேப்பர் வரும், ஒரே கொஸ்டின் தாள், வினாத்தாள் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா பரீட்சை எழுதும் போது ஒருத்தன் 100க்கு 100 வாங்குறான், 98 வாங்குறான், 95 வாங்குறான், 10 பேர் ஃபெயிலா போறாங்க. அப்படின்னா குருவினுடைய அருளை அவன் பெறவில்லை. அருளை பெற்றவன் எல்லாம் ஒருமுகமாக சிந்திக்கிறான். ஒருமுகமாக அவன் சிந்திப்பதினாலே அவனுக்கு எல்லாம் கிடைக்கிறது. அந்த ஒருமுக சிந்தனை குரு. அதனாலதான் குரு பார்க்க கோடி குற்றங்கள் நிவர்த்தி. இவன் கொண்டு ஜாதகத்துல வச்சிட்டான் நம்மால். குரு பார்க்க கோடி குற்ற நிவர்த்தி. குரு நம்மளை பார்க்கணும். அதனாலதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, எல்லாரும் உங்க முகத்தை காமிச்சீங்கன்னா குரு உங்களை பார்ப்பாரு. இதுக்குள்ள எத்தனையோ குருமார்கள் இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள. நான் குருன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு பின்னால 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க. 63 நாயன்மார்கள் எனக்கு பின்னால இருக்கிறாங்க. அவங்களாம் குருமார்கள். அவங்கள பாக்கணும் நீங்க. 63 நாயன்மார்களும் நமக்கு எதை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள்? நல்ல பாடத்தை சொல்லிவிட்டு போயிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு முன்னால நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப குரு, அந்த குருவின் அருள் இருந்தா தான் எல்லா கலைகளும் நமக்கு வரும். அதை நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி குருமுகமாக ஒருமுகமாக பெறுவதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய பேரின்பம்னு சொல்லுவோம். அப்ப அந்த நிலையில தான் நம்ம திருமந்திரத்தை அணுக வேண்டிய ஒரு நிலை. அப்படி திருமூலர் அந்த இதை சொல்லுகிற பொழுது, கூறிய நாதன் குருவின் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானேங்கிறது. அப்ப வசப்படுத்துறது தான் நமக்கு வேணும். பிராணன் மனத்தொடும் பேராது அடங்கி பிராணன் இருக்குள் பிறப்பு இறப்பு இல்லை, பிராணன் மடைமாறி பேச்சு அறிவித்து பிராணன் நடைபேறு பெற்று உண்டீரேன் 560வது பாட்டு. பிராணன் 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 நம்ம சொல்ற.
567. பிராணன் மனத்தொடும் பேராது அடங்கி. பேராது அப்படிங்கிற சொல்லுக்கு விலகாது என்று ஒரு பொருள். இப்ப விலகாது சாத்தியமாகும். நம்ம சுவாசிக்கும் போது மேலிருந்து கீழாக செல்கிறது மூச்சு காற்று. இது இயல்பான மூச்சு. இந்த சுவாச முறையினால முக்தி அடைய முடியாது. மேல் நோக்கி சென்று ஆங்கை சக்கரம் அப்படின்னா மத்தி, லலானம், சகசிராசாரம், இந்த உயர்நிலை சக்கரங்களை அடைகிற பொழுதுதான் பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி வரும். நம்ம பூரா மூலாதாரத்திலே கிடக்கிறோமே, மூலாதாரத்திலே நாம் கிடக்கிற பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? மூலாதாரத்துக்குள்ளேயே கிடக்கிறோம் நம்ம. இன்னும் அதுக்கு மேல ஒவ்வொரு நிலையாக இருக்கிறது. சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், இப்படி 6 ஆதாரங்கள்ல இறைவன் இருக்கிறார். அப்ப மடை மாறி அப்படின்னு நம்ம சொல்லும் போதே கிராமத்துல உண்டு, போத்திராஜனுக்கு நல்லா தெரியும். ஒரு சிறிய வாய்க்கா இருக்கும், அந்த வாய்க்கால்ல தண்ணீர் போகிற வாய்க்கா, அத மடமாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ் நோக்கி செல்கிற பிராணனை பாதையிலிருந்து மாத்தி மேல் நோக்கி செல்லணும். சுவாசம் என்பது இடது நாசி வலது நாசி மாறி மாறி வரும். அந்த மூச்சு பயிற்சி தியானம் இது மூலமாக அந்த பாதையை மாற்ற முடியும். இடது நாசில சுவாசம் போகும்போது இடகல நாடி அதிகப்படியான பிராணன் பாயும். வலது நாசில சுவாசிக்கும் போது பிங்கள நாடி. இது சுவாச நடை. இதை மாத்தணும். மாத்த முடியுமா? யோகக்களில் இருந்தாதான் சாத்தியம். சுழுமுனை நாடிகளே பாய துவங்கும் போது எல்லையற்ற பேரானந்தம் வரும். அப்ப இயல்பான சுவாசம் நடைபெறுகிற வரையில பேச்சு நிற்காது, மனம் ஒடுங்காது, அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும், பாய் பேசிக்கிட்டே இருக்கும். மூச்சு மடைமாறி பாய துவங்கும் போதுதான் இந்த உடம்புல சில மாற்றங்கள் நிகழும். மூலாதாரத்தின் அருகே உறங்கி கிடக்கின்ற குண்டலினி தட்டி எழுப்பப்படும், சக்கரங்களை இயக்கும், கீழ்நிலை சக்கரம் தூண்டப்படும். தொடர்ந்து யோக பயிற்சி செய்தால் இடைநிலை சக்கரம், அப்படியே உயர்நிலை சக்கரம், இப்படி 5 சக்கரங்களை கடந்து 6வது சக்கரமான ஆங்கா சக்கரம். அதுக்கு பேரு திரிகால ஞானம்னு பேரு. இதத்தான் முக்காலமும் உணர்ந்த ஞானிகள்னு சொல்லுவோம். நம்ம கிட்ட யார் வர்றாங்களோ அவங்கள பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், இவன் என்ன நோக்கத்துக்காக நம்மகிட்ட வர்றேன். இத உணரணும் அப்படின்னா பயிற்சி எடுக்கும். அதுக்கு மேல மேல போகும்போது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இணையக்கூடிய நிகழ்வு. அப்படி போகும்போதுதான் மனிதன் கடவுளுக்கு இணையான சக்திகளை பெறுகிறார். இப்ப மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். அப்ப அவனுக்கு இணையா, கடவுளுக்கு இணையா சக்தி வந்து சேர்ந்துட்டு என்ன சாமி ஆகும்? 8 இருந்தாலே 8 ஊர் ஏம்பாட்டு கேட்குன்றான். கடவுளுக்கு நிகரா எனக்கு சக்தி வந்துருச்சுன்னா என்ன பாடுபடுத்துவேன். அதனாலதான் தன்னிடத்துல இருக்கிற சக்திகளை சித்திகளை ஒரு மனிதன் நல்ல வழியிலும் பயன்படுத்தலாம், தீய வழியிலும் பயன்படுத்தலாம். தீய வழியில அவன் பயன்படுத்தினான்னா ஒவ்வொரு சக்கரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சித்திகளை அவன் மீண்டும் இழக்க தோன்றும். 6 வரைக்கும் எல்லாரும் போயிடலாம் சாமி. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கை, 6 சக்கரம் வந்துடலாம். அதுக்கு மேல போகணும்ல. அதான் குண்டலினி. 6வது சக்கரத்தை தாண்டி போகும்போது லலான சக்கரம்னா தாமச சக்கரம். அப்ப நம்ம பேசவே மாட்டோம். ஒரு படத்துல சகுனின்னு ஒரு படத்துல சொல்லுவார், சாமி நீ பேசிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரயோஜனம் இல்லை சாமி, நீ பேச்ச நிறுத்து,
எம்புட்டு போய் உன்கிட்ட கூடுறான் பாருன்னு வாழ்க்கையில பிராக்டிக்கலா சொல்லியிருக்காங்க அந்த படத்துல. என்னைக்கு நம்ம பேச்ச நிறுத்துறோமோ அன்னைக்கு நம்மளை தேடி கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சிருவாங்க. புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கில் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரி சடையோனே. 568 நினைக்கிறேன் பாட்டு. புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயு, புறப்பட்டு போகும். ஒரு 7 வித்தியாசத்துல வருது எனக்கும் பாட்டுக்கு. புறப்பட்டு 575வது பாட்டு. அப்ப சுவாசம் நடைபெறுகின்ற அந்த நிலை. மூச்சு பயிற்சியை ரொம்ப அழகா சொல்றாரு இதுல. நல்ல மூச்சு பயிற்சியை நம்ம உள் சுவாசம் வெளி சுவாசம் இன்னைக்கு பூரா அந்த உடம்ப குறித்து தான் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. உடம்ப குறித்து நம்ம சிந்திக்க 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 திருமூலர் சொல்லுகிறார், புறப்பட்டு போகான் புரி சடையோனே. ஆன்மா அவனுடைய அம்சம், அந்த அம்சத்துல தூக்கி நிப்பாட்டுறாரு. அப்படி காற்று. அப்ப இந்த காலம் நேற்றைக்கு ஒண்ணும் இல்லை, இருசக்கர வாகனத்துல போற பொழுது கொஞ்சம் வண்டி ஸ்லோ ஆகும்போது பெட்ரோல் அடைச்சு வர்ற மாதிரி இருந்தது. நான் என்ன நினைக்கிறேன், இது என்ன மிஸ்டேக்கா இருக்கும், ஏதோ கோளாறு இருக்கு வண்டியில. நம்ம ஊர்ல தான் கொஞ்சம் வண்டி ஸ்லோ பண்ணா பின்னால இருக்க போற ஹார்ன் அடிப்பாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்க மாட்டான், கிங்கின்னு ஹார்ன் அடிப்பான். நம்ம ஒண்ணு என்ன பண்ணுவோம், என்னமோ பிரச்சனைன்னு வண்டியை ஓரமா நகட்டி கொண்டு பார்ப்போம். நம்மளால பார்க்க முடியாது. ஆனா என் உள் மனசு சொல்லிச்சு, குளிர்காலம், வண்டி வெளியில நிக்குது. அப்ப இருக்கக்கூடிய அந்த கருவிகள் அத்தனையுமே அதுக்கு போகக்கூடிய அந்த பாதை கொஞ்சம் நேரம் ஆனாத்தான், கொஞ்சம் சூடு பிடிச்சாதான் வேகமா போகும் அப்படின்னு உள் மனசு சொல்லுது. இருந்தாலும் பெட்ரோல் மாத்தி ஊத்திட்டு அடைக்குதா அப்படின்னு ஒரு நினைப்பு. சரின்னு மாலையில இருசக்கர வாகனம் பழுது பார்க்கிற இடத்துக்கு கொண்டு போனோன்னு அவர் சொன்னாரு, சார் காலையில மாத்திரம் தானே சார் இப்படி இருக்குன்னாரு. ஆமா, காலையில அப்படிதான் சார் இருக்கு. நீங்க எத்தனை லட்சம் போட்டு வண்டி வாங்கினாலும் அப்படிதான் சார். காலையில கொஞ்ச நேரம் வண்டியை ஓட விடுங்க சார், அப்புறம் கிளம்பி போங்க சார். அப்ப என் உள் மனசு சொன்னதுதான் சரி. ஆனால் மேல்போக்காக இந்த பெட்ரோல் அடைக்குதே. அப்ப இன்னொரு கேள்வி, நல்லா கொஞ்சம் சூடு ஏறணும்னா வண்டி போயிருது. அப்ப இதத்தான் திருமந்திரம் சொல்லுது, ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே. 571 இருக்குமே பாட்டு. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. அப்ப மூச்சை இழுப்பது உள் சுவாசம், வெளியே விடுவது வெளி சுவாசம். இது ஒரு கணக்கு இருக்குதான். ஏற்றி இறக்கி காற்றை வசப்படுத்துகிற கலையை நம்ம படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, கூற்றுவனை வென்று விடலாம், யமனை தூக்கி மிதிச்சு விடலாம். பாரதி சொல்வான்ல, காலா உன்னை நான் சிறு புல்லன மதிக்கின்றேன், எந்தன் கால் அருகே வாடா, சற்றே உன்னை மிதிக்கிறேன். பாரதி எவ்வளவு தெளிவா சிந்திக்கிறான் பாருங்க. காலனே என் காலுக்கு கீழே வாடா, உன்ன புல்லு மாதிரி மதிக்கிறேன். அது என்ன புல்லா? சிறு புல்லு, புல்லே சிறுசு. அடுத்து என்ன சொன்னாரு பாரதி, என் காலு கிட்ட வாடா, சற்றே உன்னை மிதிக்கிறேன், வேகமா மிதிச்சா நீ செத்து போயிருவடா. சொல்றது யாரு? காலனை. மரணப்படுக்கையில கிடக்கிற பொழுது கூட பாரதிக்கு அந்த தைரியம் வந்துச்சுன்னா என்ன? அவனுடைய சுவாசம். அதனாலதான் திருமூலர் சொன்னார், உதைத்தல், கூற்றை உதைக்கணும்னு. இவன் எப்படி காலால மிதிக்கிறேன்னு பாரதி சொன்னாலும் அது மாதிரி கூற்றை உதைக்கணும். மரண பயம்ங்கிறது நம்ம அடிமனசுல இருந்துகிட்டு தாங்க இருக்கு. வயசு ஏற ஏற மரண பயம் கூடிக்கிட்டே போகுது.
ராத்திரி படுக்கும்போது காலையில எந்திரிப்போமா இல்லையான்னு ஒரு கவலை வரும். என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது நிக்க போகுதா? படுக்கிறோம், காலைல எந்திரிச்சா இறைவன் ஒரு நாள் வாழ்நாளை கொடுத்திருக்கான்னு அர்த்தம். இவன் பயந்துகிட்டு, அச்சச்சோ என்ன ஆகும், எப்படி ஆகும், யாருக்கும் ஒண்ணும் தெரியாதே, என்ன செய்யறது, எது நிக்க போதா என்ன? பீரோ பூட்டி லாக்கரை ஒளிச்சு வச்சா பீரோ உடைப்பேன், பேங்க் போய் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிப்பேன். என்ன நிக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஆனா நமக்கு பயம். ஐயோ நம்ம இதெல்லாம் பார்க்காம போறோமே, அதெல்லாம் பார்க்காம போறோமே. எதுவும் நிக்க போறது இல்ல சாமி. மரணம் என்பது துச்சமாக நினைக்கணும். ஏன் மரண பயம்? அதனாலதான் உதைக்கிறார். உதைத்தல் என்கிற சொல்ல பயன்படுத்து. அப்ப உதைக்கணும். கூற்றை உதைக்கணும்னா என்ன? வாடா யம தர்மனா, வா 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 வா, என்ன வேணும், என்ன பத்திரமா கூட்டிட்டு போ, அவ்வளவுதான். நான் திருமந்திரம் படிச்சிருக்கேன், என்னை பத்திரமா கூட்டிட்டு போ. சரின்னு கூட்டு போவான். அவன் வந்தோடனே கணக்கு கேட்கிறானா யமன், நீ என்னதான் நல்லது பண்ணிருக்கிற? திருவாசகம் படிச்சியா, திருமுறைகள் படிச்சியா, பக்திக்காக ஏதாவது செலவழிச்சியா, 10 பேருக்கு அன்னதானம் பண்ணியா, தான தர்மங்கள் பண்ணியா, நிறைய படிச்சியா? அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் உண்டு. அதை விட்டு நான் எதுவுமே நல்லது பண்ணல, நான் பூரா கழுத கட்டு குட்டிச்சோராத்தான் தெரிஞ்சேன் அப்படின்னா தான் சிக்கல். அவர் கணக்கு கேட்கிறார். யமன் நல்லவன், கணக்கு கேட்கிறார், நம்மகிட்ட கணக்கு கேட்கிறார். சரிப்பா, சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா. அதான் கூற்றை உதைத்தல். இப்படி பாடல்கள்லாம் பயங்கரமா கொண்டு போறாரு. காற்றை உள்ள இழுக்கும் போது சுவாசத்தை, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மசில்ஸ் சொல்றோம், அந்த மார்பு வயிற்றையும் பிரிக்கக்கூடிய அந்த உதர விதானம், இப்படி இந்த உடம்புக்கு தகுந்த பல விஷயங்களை திருமூலத்தினுடைய திருமந்திரத்துல நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு அது நம்ம ஒரு 18-20 பேருக்கு தான் அது கிடைச்சிருக்கு. நம்ம ஒரு 100-150 பேருக்கு அனுப்பிச்சாலும் 20 பேருக்கு தான் இது வாய்ச்சு, எல்லோருக்கும் இது வாய்க்கவில்லை. ஐயா 15 நிமிடங்கள். அப்ப எல்லோருக்கும் இது வாய்த்து விடுவது இல்லை. எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சிந்தனை. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில தான் நம்ம திருமந்திரத்தை அணுக வேண்டி இருக்கிறது. நிறைய செய்திகள் தொடர்ந்து நம்ம இணைய வழியாக சிந்திக்க இருக்கிறோம். இன்னும் அன்பர்கள் நிறைய கால நேரம் கருதி நம்ம 2 மணி நேரம், 7 மணி முதல் 9 மணி வரை என்று நாம் சொல்லி இருக்கின்றோம். அந்த வகையிலே 1.25 மணி நேரம் வகுப்பு நடைபெறும். நிறைவாக 15 நிமிடங்கள் உங்களது கருத்துரை, முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்கிற அடிப்படையிலே உங்கள் கருத்துக்களை, இந்த நிகழ்வை நாம் இனி எப்படி நகர்த்தி செல்லலாம், இதுல ஏதாவது கருத்து இருக்கிறதா, எப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இதை கொண்டு செல்லலாம், எப்படி இதை மாற்ற வேண்டும் என்றால் எப்படி மாற்ற வேண்டும், எல்லா விஷயங்களையும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை வைக்கலாம். எனவே திருமூலருடைய திருமந்திரத்தை நம்ம தொடர்ந்து மந்திரத்தை ஒலிக்க இருக்கிறோம். நிறைய மந்திரங்கள் நம்ம வாழ்வியலுக்கு தேவை. இன்னைக்கு உடம்பு, காற்று, இதை ஒட்டிதான் நம்ம போயிருக்கிறோம். இன்னும் இதுலயே நிறைய பாடல்கள் உண்டு. வரிசைப்படி நம்ம 1, 2, 3ன்னு போனோம்னா நிறைய சிந்தனைகள் தொடர்ந்து ஒரே செய்தியை சொல்வதை போல வந்து கொண்டிருக்கும். எனவே அதை கொஞ்சம் நம்ம மாத்தி பல்வேறு கலப்பு என்று சொல்லக்கூடிய பல்வேறு சிந்தனைகளை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே நாம் ஒரு சில சிந்தனைகளை மாத்திரம் இன்றைக்கு நாம் உங்கள் மனதிலே பதிய வைத்திருக்கிறோம். நீங்கள் கொடுக்கிற ஆர்வத்தை பொறுத்து, நீங்கள் விரும்புகிற அந்த தன்மையை குறித்து நாம் தொடர்ந்து பல்வேறு சிந்தனைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி, இந்த அளவிலே இன்றைய வகுப்பை எல்லாம் வல்ல எம்பெருமான் 1.25 மணி நேரம் உங்களோடு
சில சிந்தனைகளை மாத்திரம் நான் பகிர்ந்திருக்கிறேன் என்கிற அடிப்படையிலே இந்த அளவிலே வகுப்பு நிறைவுக்கு வர இருக்கிறது. எனவே கருத்துரை வழங்குபவர்கள் சுருக்கமான தெளிவான கருத்துரையை வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அமைகின்றேன். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். இது உங்களுக்கான நேரம்.